தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். ஜனம் 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு விவாதிப்பதற்கு நம்மகிட்ட வழக்கம் போல நிறைய பரபரப்பான டாபிக்ஸ் இருக்கு. அது ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். நம்மோட தமிழ் ஜனம் டிஜிட்டல் டீமோட ஹெட் திரு ஆனந்த் டி பிரசாத் அவர்கள் இணைந்திருக்கிறார். அதே போல தமிழ் ஜனம் சார்பில் குஹன் அவர்களும் இணைந்திருக்கிறார். கூடவே ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறார். அவர் அட்வொகேட் அபிலாஷ். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். ஸோ நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிறது, தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த ஜனம் 360 எபிசோட கண்டினியூவாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி என்ன முதல் டாபிக்? முதல் டாப்பிக்கே ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக். இது என்ன அப்படின்னா, வழக்கமாக நம்ம இந்தியாவோட செக்யூரிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் தானே பார்ப்போம். இந்த தடவை இந்திய மக்களினுடைய ப்ரைவேட் ஸ்பேஸ் ப்ரீச்சை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு ஒரு விஷயத்தை மொபைல் நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கு. அது எங்களுடைய பர்சனல் ஸ்பேஸை வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள் அவங்க எழுப்புறாங்க. அது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். சஞ்சார் சாத்தி. ஓகே. ஸோ சஞ்சார் சாத்தி அப்படின்றத அடிப்படையில் என்னென்னா, ஒரு போர்ட்டலை கவர்மெண்ட் முன்னாடி ரைஸ் பண்ணாங்க. ஏன் அப்படின்றத நம்ம கவனிக்கணும். வேர்ல்டில் இரண்டாவது பெரிய மொபைல் மார்க்கெட்டாக இந்தியா தான் கருதப்படுது. கிட்டத்தட்ட 1.2 பில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் மொபைல் நெட்வொர்க்ஸில் இருக்குது. இந்த சூழ்நிலையில் சைமல்டேனியஸாக பார்த்தோம் அப்படின்னா சைபர் ஃப்ராட்ஸும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம யூடியூப் போனாவே தெரியும். நமஸ்தே சார், நாங்கள் பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம் சார், ஒரு 4 4 டிஜிட் நம்பர் சொல்லுங்க சார் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி தமிழ் இப்படி வளருது. அவங்க தமிழ திமுகவால தான் வளர்க்க முடியல. ஸோ இந்த மாதிரி இது அவங்க தமிழ் மட்டும் இல்லை, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லா மொழிகளும் வளருது. ஆனால் மக்கள் இந்த வளர்ச்சியால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இது லோக்கல் லெவலில், ஆனால் இது இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் கூட நம்ம பார்க்கலாம். எப்படின்னா, இப்போது பாகிஸ்தான் அல்லது பாகிஸ்தான் சார்ந்த பயங்கரவாத அமைப்புகள் இந்த மாதிரி அவர்கள்லாம் இதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கவர்மெண்ட் இந்த போர்ட்டலை திறந்தாங்க. அந்த போர்ட்டல் மூலமாக என்ன பண்ண முடியும்னா, சைபர் ஃப்ராட்ஸும் உடனடியாக இண்டிவிஜுவலாலேயே ட்ராக் பண்ணி அதை ரிப்போர்ட் பண்ண முடியும். கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்துரும். உங்கள் ஃபோனை கவர்மெண்ட் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. அப்போ உங்களுக்கு சந்தேகம் வருமா வராதா? இது என் வீட்டை எட்டி பார்க்குற மாதிரி தான். நான் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ப்ரைவசி தேவை. ப்ரைவசி இப்போ நான் என்னோட பர்சனல் ஃபோட்டோஸ் இருக்கும், என்னோட பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த மாதிரி என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தை நான் பாதுகாத்து வச்சிருக்கேன். அதை கவர்மெண்ட் எட்டி பார்த்து அதில் பார்க்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி. அபிலாஷ், அட்வொகேட்டா நீங்கள் சொல்லுங்கள். நான் எப்படி இது பார்க்குறேன்னா, இந்த இந்தியாவில் நடக்கும் இந்த சைபர் கிரைம் ஃப்ராட்ஸை பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு இருக்கு. அது ஏஐ இருக்கிறதுனால பணத்தை ஒவ்வொரு நாளும் தொலைச்சிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 24 கோடி தொலைச்சிருக்காங்க. அடேங்கப்பா, ஒரே அடியில் தொலைச்சு. நம்ம கிட்ட தொலைச்சிருந்தா கூட யாருக்கிட்டயோ தொலைச்சிருக்காரு. ஒரே மாசத்துல 24 கோடி தொலைச்சிருக்காரு. அப்போ அந்த மாதிரி தொலைக்கிற ஆட்கள் எல்லாம் கவர்மெண்ட் பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், இவங்களுடைய கஷ்டப்பட்டு சேவ் பண்ண காசு எல்லாத்தையும் தொலைக்க கூடாதுன்னு சொல்லி கொடுக்குற ஒரு ஆப் தான் இது. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி நம்மளுடைய சேஃப்டிக்காக கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்ற ஒரு நினைப்பு ஃபர்ஸ்ட் நமக்கு வரணும். அந்த வந்தால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி காசு தொலைக்காம இருப்போம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆஸ் அன் அட்வொகேட்டும் நீங்கள் சொல்கிறீங்க. என்னென்ன குற்றச்சாட்டு அந்த ஆப் மேலே வைக்கிறாங்க? ஆப் ஆல்ரெடி அவைலபிள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. இப்போ யார் வேணாலும் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் மத்திய அரசு இப்போ என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இது பை டிஃபால்ட்டாக இனி ஃபோன் விற்கும்போது ஃபோன் மேனுஃபேக்சரர்ஸ் இதை இன்ஸ்டால் பண்ணி தான் கொடுக்கணும். ஓகே. இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபோன் விற்பனை ஆயிடுச்சுன்னா சாஃப்ட்வேர் அப்டேட்டில் இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை கிரிட்டிசைசர்ஸ் இதை எப்படி கிரிட்டிசிசம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் இப்படி உள்ள நீங்கள் அதை எடுக்கவே முடியாது அப்படின்னு சொன்னால் அடிப்படையில் நீங்கள் கண்காணிக்கப்படுறீங்கன்னு அர்த்தம். கவர்மெண்ட் இந்தியாவில் கண்காணிக்குது, ட்ராக் பண்ணுது. நீ எங்க போறீங்க, யாருக்கிட்ட பேசுறீங்க, என்ன பண்றீங்க. இதுதான் அவங்க வைக்கக்கூடிய மெயின் குற்றச்சாட்டா இருக்கு. இதுக்கு பதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏங்க இது நீ உங்களுடைய பர்சனல் ஸ்பேஸை ட்ராக் பண்ணாது, உங்க ஃபோன் பத்தின விஷயம், உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இதை தான் ஐடென்டிஃபை பண்ணி தரும் அப்படின்றது ஒரு விளக்கமா நம்ம ப்ரோ கவர்மெண்ட் சொன்னாலும், அதற்கு இவர்கள் என்ன கவுண்டர் தராங்கன்னா, இல்லை இப்போ அது அப்படி தான் இருக்கும், ஆனால் ஃப்யூச்சரில்
இதை பயன்படுத்தி அந்த மிஸ்யூஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிமெம்பர் பெகசஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. எனக்கு ஆக்சுவலி இப்படி ஒரு ஆப் இருக்கு அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு சோஷியல் மீடியாவுக்குள்ளே போகும்போது பாடகி சின்மயிலிருந்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அதுக்கப்புறம் வழக்கமாக வந்து இந்த சிஏஏ, என்இபி, நீட்டெல்லாம் எதிர்க்கிறாங்கல்ல, அந்த கூட்டம்லாம் வந்து இதை எதிர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கூட்டமெல்லாம் ஒரு விஷயத்தை எதிர்க்குது அப்படின்னு சொன்னால் அதில் ஏதோ ஒரு நியாயம் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். ஏன்னா ஒரு பீஸ் ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில், ஐநாவில் போய் பேசுனேன்னு சொல்லி உதார் விட்டுட்டு இருக்கிற பீஸ். அந்த பீஸ் என்ன சொல்லிச்சுன்னா, மோடி நாளானிக்கு வந்து ரேஷன் கடையை மூடிடுவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் சொல்லி 8 வருஷம் ஆச்சு, ரேஷன் கடை போயிட்டு இருக்கு. போகிறது மட்டும் இல்லை, 80 கோடி பேருக்கு இன்னும் இலவசமாக அரிசி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்னைக்கு காலையில் தான் எனக்கு இந்த ஆப்பை பற்றி தெரிஞ்சோடனே இந்த ஆப்பை நான் டவுன்லோட் பண்ணேன். என்னுடைய ஆப் ஸ்டோரில் போய் நான் இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி உள்ளே போன உடனே இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நோ மொபைல் கனெக்ஷன்ஸ் இன் யோர் நேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் இருக்குது. அதாவது 3வது காலமாக தரப்பட்டிருக்கு. அதுக்குள்ளே போய் பார்த்தா என் பேரில் 3 நம்பர் ஆக்டிவாக இருக்குது. ஆனால் நான் யூஸ் பண்ணுறது 2 தான். ஸோ 2 நம்பர் தான் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். 3வது ஒரு நம்பர் என் பேரில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிய வருது. இந்த நம்பர் ஒருவேளை நான் முன்னாடி எப்பயோ பயன்படுத்தின நம்பராக கூட இருக்கலாம், இல்லைனா என் பேர் டூப்ளிகேட்டை சப்மிட் பண்ணி யாரோ வாங்கி பயன்படுத்துகிறதா கூட இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ இந்த ஆப் டவுன்லோட் பண்ண ஒரே காரணத்துக்காக தான் எனக்கு இன்னொரு நம்பர் என் பேரில் ஆக்டிவேட்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது. உடனே நான் அதை வந்து இதிலே ஆப்ஷனில் போய் கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் யூஸ் பண்ணலை, நாட் மை நம்பர் அப்படின்னு கொடுத்து சப்மிட் பண்ணிவிட்டு அந்த கேஸையே நான் ஃபைல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஃபோன் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாது, கம்யூனிகேஷன் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம், அது அவர் கண்ட்ரோலில் தான் வருது. சிந்தியா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், இந்த ஆப் மூலமாக ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்ட தொலைஞ்சு போன ஃபோனே 7.5 லட்சம் மொபைல் ஃபோன் இது வரைக்கும். இது இன்னும் யாருமே பயன்படுத்த ஆரம்பிக்கல. கொஞ்சம் பேர் தான், கிட்டத்தட்ட ஒரு 42 லட்சம் பேர் தான் இந்த ஃபோனை வந்து ஃபோனில் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. 4 மில்லியன் தான். ஸோ அந்த 40 லட்சம் பேரில் 7 லட்சம் பேருடைய ஃபோன் தொலைஞ்சு அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய இந்த மாதிரி விஷயத்துக்கு தொலைஞ்சு போன ஃபோனை கண்டுபிடிக்க, நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் மகாராஷ்டிராவில் லைனில் நின்று ஃபோன் வாங்கிட்டு போனாங்க. பெரிய ஒரு க்யூவில் நின்று நிறைய பேர் மும்பையில் ஃபோன் வாங்கிட்டு போகிறத நம்ம பார்த்தோம். அப்போ எனக்கு தெரியல. ஸோ இந்த சஞ்சார் சாத்தி மூலமாக தான் அது சாத்தியமாயிருக்கு அப்படின்னு. இன்னொன்று, இவங்க என்ன சொல்கிறாங்க, இதை டெலிட் பண்ண முடியாது. கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, இது வந்து இன்ஸ்டால் பண்ணால் டெலிட் பண்ண முடியாது. பிரியங்கா காந்தி அதான் சொல்கிறாங்க, உளவு பார்க்கறதுக்காக தான் இந்த செயலியை நீங்கள் லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அது முற்றிலும் போய் இந்த ஃபோனை வந்து வாங்கும்போது அதுக்குள்ளே இந்த ஆப் இருக்கும். நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட்டு கிளியராக வந்து இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, உங்கள் மெசேஜ் எல்லாம் படிச்சிருவாங்க, உங்கள் காலெல்லாம் ட்ராக் பண்ணிவிடுவாங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆப்பே என்ன சொல்லுதுன்னா, நம்ம மெசேஜஸோ நம்ம கால்ஸோ அது ட்ராக் பண்ணாது அப்படின்னு சொல்லுது. ஸோ இது எப்போவுமே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப் மாதிரி இன்னொரு ஆப் தான். வேணும்னா நம்ம வச்சுக்கலாம், வேண்டாம்னா நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இது மட்டும் கிடையாது, நம்ம ஃபோன் ஆண்ட்ராய்டுன்னு வந்துட்டாலே, ஸ்மார்ட் ஃபோன்னு வந்துட்டாலே உங்களுக்கு ப்ரைவசி போயிடுச்சு. நம்ம ஏகப்பட்ட ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். ஏகப்பட்ட ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதில் அக்ரின்னு கேட்குது, எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம அக்ரி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதனால் வந்து இது மக்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிக்குது, ஏதாவது ஒரு விஷயம் வேணும், எஸ்ஐஆர் தேராதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு, மக்கள் மத்தியில் எடுபடலை அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சஞ்சார் சாத்தியை எடுத்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. நிச்சயமா சஞ்சார் சாத்தி அப்படின்றது இதில் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு அப்படின்னு சொன்னால், ஸ்பேம் கால்ஸ் நமக்கு வருது அப்படின்னு சொன்னால், ஸ்பேம் கால்ஸை நம்மளால் ரிப்போர்ட் பண்ண முடியும் உடனடியாக. முன்னாடி இந்த ஸ்பேம் காலில் தான் ஒரு மிகப்பெரிய இதுவே போயிட்டு இருந்தது. எப்படின்னா, நாங்கள் மும்பை போலீஸ் கால் பண்ணுறோம், உங்களோட பார்சல் வந்திருக்கு, அதில் ட்ரக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு crore கணக்கில் கொள்ளையடிச்சிட்டு இருந்தாங்க. நாம் அப்படி எந்த பார்சலும் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம உடனடியாக அதை ரிப்போர்ட் பண்ண முடியும். வாட்ஸ்அப்பில் வர மெசேஜஸை நம்மளால் ரிப்போர்ட் பண்ண முடியும், மெலிஷியஸ் லிங்க்ஸை ரிப்போர்ட் பண்ண முடியும். அதே போல் ஒரு ஹெட்செட், நம்மளோட ஃபோன் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா உடனடியாக நம்மளால் அதை பிளாக் பண்ண முடியும். ஏன்னா அதை திருடிட்டு போனவன் அதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருப்பான். ஆனால் நாம் அதை பிளாக் பண்ணிட்டோன்னா அதை அவனால் பயன்படுத்த முடியாது. பயன்படுத்தணும் அப்படின்னா அதை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதை ட்ராக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி பல லட்சக்கணக்கான ஃபோன்ஸ் மீட்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி எத்தனை ஃபோன் கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஜெனுயின்னஸ் ஆஃப் ஹேண்ட்செட், இது நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்காது. என்னன்னா, நம்முடைய இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அண்டர் கிரவுண்ட் மார்க்கெட் இருக்குது. எதுக்குன்னா, கள்ள ஃபோனுக்கு, டூப்ளிகேட் ஃபோன், திருடப்பட்ட ஃபோன், இது எல்லாத்தையுமே IMEI நம்பரை மாற்றி இவங்க விற்கக்கூடிய ஒரு மார்க்கெட் இருக்குது. உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஹேண்ட்செட் அப்படிப்பட்ட ஒரு ஹேண்ட்செட்டாக இருக்கலாம். இந்த பட்சத்தில் நீங்கள் அதை உடனடியாக செக் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்த முடியும். அதே போல் ரிப்போர்ட் ஃபேக் இன்டர்நேஷ்னல் கால் +91 இருக்கும், ஆனால் அது இன்டர்நேஷ்னல் காலாக வரும்.
ஸோ இந்த மாதிரியான நம்பர்ஸ் கிட்ட இருந்து நம்மளை பாதுகாப்பதற்கும் இந்த அப்ளிகேஷன் நமக்கு பயன்படும். இதில் லாங்குவேஜஸ் கிட்டத்தட்ட 21 லாங்குவேஜஸ். எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது, அந்த பிரச்சனையே வேண்டாம். அப்போ இதை வச்சு இப்போ திமுக எப்படி பிரச்சனை பண்ணோம்? நான் தான் யோசிச்சேன், அதில் சாதின்னு இருக்கு, அதை வச்சு அவங்க ஒன்று கலப்பாங்க. மத்தியன்றதை பார்த்து ஜாதி நினைச்சுக்கிட்டு செய்யக்கூடிய ஆட்கள் காரங்களாம் சஞ்சார் ஜாதின்னு ஒரு புதுசா மத்திய அரசு ஏதோ சாதின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கு, சாதியை திணிக்க மக்கள் மத்தியில திணிக்க பாக்குறாங்கன்னு பேசக்கூடிய ஆட்கள் தான் இவங்களுக்கு. எதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதுக்கெல்லாம். ஸோ எல்லா லாங்குவேஜுமே இருக்கு. அப்போ அதையுமே அரசியல் பண்ண முடியாது. நம்முடைய மத்திய அரசு டிஃபென்ஸ் அப்படின்றத வெறும் ஆயுதமாக மட்டும் பார்க்கல, டெக்னாலஜிலையும் டிஃபென்ஸ் வந்து அவசியம் அப்படின்றத உணர்ந்திருக்கு. எப்படி ஒரு 17th செஞ்சுரியில் நேவி அப்படின்றது உலகத்தோட வல்லரசை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருந்ததோ, அந்த மாதிரி தற்போதைய சூழ்நிலையில் டெக்னாலஜி நெட்வொர்க் இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதிக்க சக்தியாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது புரிஞ்சுக்கிச்சு. இந்தியா மாதிரி மிகப்பெரிய பாப்புலேஷன் உள்ள நாட்டுக்கு இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது மிகப்பெரிய எசென்ஷியலான விஷயம். அதை உறுதிப்படுத்துவதற்கு மத்திய அரசு மேற்கொண்டுள்ள இந்த விஷயம் அப்படின்றது வரவேற்கத்தக்கது. நான் இது சைபர் செக்யூரிட்டின்றது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான இஷ்யூஸ் நிறைய இருக்குது. அதில் என்னென்னா சைக்காலஜிக்கல் இஷ்யூன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆட்கள் வந்து இதில் வந்து விழுற ஆட்கள் விக்டம்ஸ் எல்லாருமே சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிடுறாங்க. என்ன தான் நம்ம ஆப் இருக்குது, என்ன தான் நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்களோ, எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ் கொடுக்குறாங்களோ, இவங்க ஒன்ஸ் தே ஆர் விக்டம்ஸ், அவங்க வந்து சைக்காலஜிக்கலாக வந்து ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. என் பணத்தை தொலைச்சிட்டோம், ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் இவ்வளோ பே பண்ணுங்கள், 30 lakhs பே பண்ணுங்கள், நான் உங்களுடைய 60 lakhs திருப்பி கொடுத்துட்றேன். இந்த 30 கொடுக்குறாங்க, அது அப்படியே பில்ட் ஆகிட்டே போகுது. ஸோ கிடைக்கும்ன்ற எதிர்பார்ப்பில் ஒரு 15% இன்ட்ரெஸ்ட்டுக்கு வரும். இல்லை டிஜிட்டல் அரெஸ்ட்டு, போலீஸ்காரன் மாதிரி வேஷம் போட்டு ஒருத்தன் உட்காருவான், இந்தியன் தான், ஆனால் இந்தியாவில் இருக்க மாட்டான், அவன் இருக்கிற லாவோஸ், கம்போடியா, மியான்மரில் அங்கே உட்காந்துக்கிட்டு மக்களை வந்து ஏமாத்துற மாதிரி இந்த சைரன்லாம் வச்சு கேப்லாம் போட்டு அப்படி உட்காந்து ஒரு டிஜிட்டல் அரெஸ்ட் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இப்போ பெண்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மட்டுமே வந்து அவங்கள எப்படி டார்கெட் பண்ணுறாங்கன்னா ஒரு பயம், இந்த ஃபியர் தான். இந்த ஃபியரில் தான் அவங்க இந்த இந்த கம்ப்ளீட் சைபர் கிரைம்ஸே பண்ணுறாங்க. இந்த ஃபியர், இன்னொன்று வந்து கிரீட். இப்போ மனுஷனுக்கு வந்து இந்த ரெண்டுமே இருந்தான்னா அவன் சைபர் கிரைமுக்கு விக்டமாக 100% எலிஜிபிளான ஒரு மனுஷனாக இருப்பான். இந்த ஃபியர், ஒன்ஸ் அந்த ஃபியர் வந்து மெயினாக டார்கெட் பண்ணுறது இந்த உமன் தான். உமனுக்கு வந்து ஃபியர்ன்ற போது சொசைட்டிக்கு தெரிஞ்சிருமோ, என்னுடைய பணத்தை வந்து நான் தொலைச்சிருவோம், அந்த மாதிரி ஒரு பணமா இருக்கலாம், இல்லை அவங்களுடைய பர்சனல் வீடியோஸ் ஃபோட்டோஸாக இருக்கலாம், அந்த மாதிரி பிளாக்மெயில் விஷயங்கள் பிளாக்மெயில். ஆனால் மென்னுக்கு வந்து மெயினாக வந்து கிரீடு தான். அந்த பணம் இவ்வளோ போட்டால் இவ்வளோ வருமே, அந்த ஒரு கிரீடு. ஸோ இவங்க வந்து நல்லா பிளான் பண்ணி பண்ணுற ஒரு விஷயம். இந்த லாவோஸ், கம்போடியாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் சென்டரே வச்சுருக்காங்க, ஒரு பில்டிங்கே வச்சுருக்காங்க. அந்த பில்டிங்கில் வந்து ஒவ்வொரு ஃப்ளோருமே நம்ம பார்த்தோம், அந்த ஒரு கேமராவாக வச்சுட்டு அந்த கேமராவில் வந்து இவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ், இந்தியன் நம்பர்ஸ், அவங்க யூஸ் பண்ணுறது இந்தியன் நம்பர்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம இந்தியன் நம்பர்ஸ் வந்து ஃபோனில் யூஸ் பண்ணலைன்னா 90 daysக்குள்ளே அந்த வாட்ஸ்அப் நம்பரும் டெலீட் ஆகிடும். ஸோ அவன் என்னதான் அங்கே வந்து உட்காந்து நம்ம நம்பரை யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அது வந்து 90 daysக்குள்ளே இப்போ காலி ஆகிடும். இவ்வளோ ஒரு விஷயம் வந்து இதில் அடங்கியிருக்கு. மக்களுக்கு எவ்வளோ ஒரு நன்மை வந்து தரப்போகுது. ஆனால் இதை வந்து மனசாட்சியே இல்லாமல் அரசியல்வாதிகள் எதிர்க்கிறாங்கன்னா அப்போ அந்த அரசியல்வாதிகளுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? எவ்வளோ வந்து ஒரு செல்ஃபிஷாக இருப்பாங்க. ஏன்னா நல்ல விஷயம் ஒன்று வருது, கவர்மெண்ட் வந்து மக்களை காப்பாற்றுவதற்காக வருது. அதை எப்படி திரிச்சு, எப்படி எல்லா விஷயத்துலையும் இதே தான் NEP-க்கும் பண்ணுறாங்க, இதே தான் நீட்டுக்கும் அரசியல் செய்யறதுக்கு ஏதாவது ஒன்று அவங்களுக்கு தேவைப்பட்டுட்டே இருக்கு. அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, மக்களுக்கு எக்கெடு கெட்டு போட்டோம். நான் ஆட்சிக்கு வரணும், நான் பவரில் உட்காரணும், என் பையன் சம்பாதிக்கணும், என் பொண்ணு மினிஸ்டர் ஆகணும், என் மாப்பிள்ளை வந்து வாட்ச் வாங்கணும், கார் வாங்கணும், இந்த சிந்தனையிலே அரசியல்வாதி இருக்கிறது தான் வந்து இந்த ஃப்ராடை வர அந்த ஃப்ராடு தான் வந்து பெரிய ஃப்ராடாக இருக்குது. அதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஆப் கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. அதான் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. அடுத்த இஷ்யூ என்ன? அடுத்த இஷ்யூ பார்த்துடலாம். இது வந்து தமிழகம் சார்ந்த ஒரு இஷ்யூ. திருப்பரங்குன்றம் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. திருப்பரங்குன்றம்ல என்ன இஷ்யூ அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, திருப்பரங்குன்றத்தில் இந்த தீபத்துள்ள தீபம் ஏற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறத நம்ம பார்த்தோம். இந்த நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அது வந்து உத்தரவிட்டிருக்கு. என்னன்னா, தீபத்துள்ள தீபம் ஏத்தனம் அப்படின்ற ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்கு. இது ஹிந்து சமுதாயத்தினருக்கே கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் சில கருத்துக்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. என்ன அப்படின்னு சொன்னால்,
ஹிந்துத்துவ அமைப்புகள் திட்டமிட்டு இந்த இஷ்யூவை வந்து இது பண்ணுறாங்க, ஃப்ளேர் அப் பண்ணுறாங்க. எதுக்குன்னா மத கலவரத்தை தூண்டுவதற்காக அப்படின்னு ஒரு இஷ்யூ. அதே போல் இந்த தீர்ப்புக்கு எதிராக அப்பீல் பண்ணுறதுக்கான முயற்சிகளும் நடந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இந்த மதுரை நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு அப்படின்றது சில முக்கியமான பாயிண்ட்ஸை டீகோட் பண்ணியிருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தூணில் தீபம் ஏற்றும் வழக்கம் இருக்கு இல்லையா, அப்படி ஒரு வழக்கமே இல்லைன்னு எதிர்க்கட்சியினர் ஒரு இதை வந்து எதிர்க்கட்சியினர் யாரு தெரியும்ல, கோவிலுக்கு சம்பந்தமான அரசு அதிகாரிகள் இவர்களே தான் அதை வந்து டீகோட் பண்ணியிருக்கு. அதை வந்து தவறானது, ட்ரெடிஷன் உண்டு அப்படின்றத இந்த தீர்ப்பு முதல்ல சொல்லியிருக்கு. கோவிலுக்காக யார் வாதாடணுமோ அவங்க தான் கோவிலுக்கு எதிராக வாதாடி இருக்காங்க. ரெண்டாவது விஷயம், எந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்தனம்னு ஹிந்துக்கள் போராடுறாங்களோ அது தீபத்தூணே கிடையாது, அது நில அளவைக்கல் அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அது முறியடிக்கப்பட்டிருக்கு. மூணாவது, மோட்ச தீபம் பகுதியில் தான் வந்து இப்போ தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க. ஆனால் மோட்ச தீபத்தில் முருகப்பெருமானுக்கு ஏற்றக்கூடாது, நீத்தார்களுக்கு நாம் ஏற்றணும் அப்படின்றது. ஆனால் அது மோட்ச தீபமே கிடையாதுன்னு அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது இருக்கிறதுலையே இதுதான் மிகப்பெரிய ஒரு இது என்னன்னா, ஏற்கனவே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தர்கா இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் தர்காவிலேருந்து குறிப்பிட்ட மீட்டரில் தான் பில்லர் இருக்குது, அதனால இந்த மீட்டர் டிஸ்டன்ஸில் நீங்கள் தீபம் ஏற்றிக்கலாம் அப்படின்னு நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு கொடுத்துருச்சு. ஆனால் அதை வந்து அறநிலையத்துறை செயல்படுத்தலை. ஏன் செயல்படுத்தலை அப்படின்னு கேட்டால், குறிப்பிட்ட மீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு எங்கே விருப்பமோ அங்கே ஏற்றிக்கலான்னு தான் ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்கு. குறிப்பிட்ட இந்த பில்லரில் தான் ஏற்றணும்னு ஜட்ஜ்மெண்ட்டில் குறிப்பிடலை. அதனால நாங்கள் இங்கே தான் எங்களுக்கு விருப்பம், அதனால் ஏற்றிக்கிறோன்னு சொல்லி அந்த தீர்ப்பினுடைய தன்மையவே நீர்த்து போக செய்திருக்காங்க. தற்போதைய தீர்ப்பு முந்தைய தீர்ப்புக்கு ஒரு ஜஸ்டிஸை கொடுத்துருக்கு. அதாவது நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். போன தீர்ப்பு என்ன சொல்ல வருதுன்னா, இந்த தீபத்தூணில் தான் ஏற்றணும் அப்படின்றத கொஞ்சம் சுற்றி வளைச்சு சொல்லியிருக்காங்க. அப்போது இவங்க அதை செய்திருக்கலாம். திட்டமிட்டு அதில் இருக்கிற லூப் ஹோல்ஸை பயன்படுத்தி ஜட்ஜ்மெண்ட்டையே எக்ஸிக்யூட் பண்ணாமல் இத்தனை வருஷம் இழுத்தடிச்சிருக்காங்க. தற்போது ஜட்ஜ்மெண்ட் தெளிவாகவே சொல்லுது இந்த தீபத்தூணில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இதை வந்து ஒரு மத இஷ்யூவாக பார்க்கக்கூடாது, அது மத இஷ்யூ மட்டும் கிடையாது அப்படின்றத தீர்ப்பளித்த நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, இது மத இஷ்யூ மட்டும் கிடையாதுங்க, ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் அப்படின்றார். இந்த கோயில் விஷயம், இந்த திருப்பரங்குன்றம் மலை அப்படின்றது முருகப்பெருமானுக்கு தான் சொந்தம். தர்காவுக்கு எதெல்லாம் சொந்தம் அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட 2-3 இடம் மட்டும்தான் சொல்கிறாரு. ஒன்று, தர்கா இருக்கிற அந்த பகுதி, அந்த கட்டிடம் தர்கா நிர்வாகத்தினருக்கு சொந்தம். அதற்கு போகக்கூடிய வழி அப்படின்றது தர்காவினருக்கு, அந்த தர்கா தரப்பினருக்கு சொந்தம். அப்புறம் இன்னொரு பகுதி. இந்த 3 விஷயங்கள் தான் அவர்களுக்கு சொந்தம். மற்றபடி தீபத்தூண் இருக்கிற பகுதி முதற்கொண்டு மீதி அந்த மலைப்பகுதிகள் எல்லாமே முருகப்பெருமானுக்கு தான் சொந்தம். அதை வந்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் தீபம் ஏற்றாமல் இருந்தால் கோயிலினுடைய சொத்தை நம்ம விட்டு கொடுப்பதற்கு சமம். அது அப்படியே மறந்து போயிடும். கோயிலோட சொத்தை நீங்கள் கைவிடுவதற்கு சமம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த நீதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இப்போ குகன், இப்போ வந்து திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்கக்கூடியது சிக்கந்தர் தர்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிக்கந்தருக்கு கௌரிபாளையத்துலேயுமே ஒரு தர்கா இருக்குது. ஒரு ஆளுக்கு ஒரு இடத்துல தான் சமாதி இருக்க முடியும். எப்படி 2 இடத்துல சமாதி? எது உண்மையான சிக்கந்தர் தர்கா? அப்போ ஒன்றை விட்டு தந்துருங்க, ஒன்றை வச்சுட்டு ஒன்று விட்டு தந்துருங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? திருப்பரங்குன்றம் இஷ்யூ எடுத்தோம்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடுன்னு இல்லை, இந்தியாவில் படையெடுத்ததில் வந்து பெரும்பாலான இந்து கோயில்கள் அழிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி தான் திருப்பரங்குன்றத்தோடைய வரலாறும் கூட. நீங்கள் அதோட வரலாறு எடுத்து பார்த்தா இப்போ இருக்கிற கோவில் பின்னாடி வந்தது, அதுக்கு முன்னாடி ஆதி திருப்பரங்குன்றம் பின்னாடி ஒரு கோயில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த மலையே வந்து கடவுள், அப்படி தான் அந்த இதுவே. ஏன்னா எல்லாருமே கீழே இருக்கிற முருகரை மட்டும்தான் பார்க்குறாங்க. ஆனால் அதற்கு மேலே ஒரு சிவன் கோயில் இருக்குது. அங்கே வந்து காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது. அங்கே விழா எடுக்கிறாங்க. அங்கே மச்சமுனின்னு சொல்லி ஒரு முனிவர் இருக்கிறதாவும் மக்களோட நம்பிக்கையாக கருதப்படக்கூடிய ஒரு இடம். அதனால் இந்த மலையே வந்து இந்துக்களுடைய தெய்வம் அப்படி தான் இருக்குது. இந்த சிக்கந்தர் யாருன்னா, இங்கே வந்து படையெடுக்க வந்த ஒரு அந்நியன். அவனுக்கும் இந்த மண்ணுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவனுக்குமே சம்பந்தம் கிடையாது. இந்த ஊருக்கே அவன் சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள். அவன் இங்கே வந்தப்போ இது பாண்டிய மன்னர்கள் அவனை படையெடுத்து துரத்தி போனப்போ அவன் ஓடி போய் இதில் ஒளிஞ்சிருந்ததாகவும் அங்கேயே அவன் உயிரிழந்ததால அவனுக்கு அங்கே ஒரு இது தர்கா ஒன்று கட்டியிருக்கிறதா இவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனால் அதே சிக்கந்தருக்கு கோரிப்பாளையம்ங்கிற இடத்துல இன்னொரு தர்கா இருக்குது. ஒரு ஆளுக்கு ஒரு இடத்துல தான் தர்கா கட்ட முடியும். ஒன்று அங்கே, அதாவது அந்த இது செய்தி குறிப்பு யார் வச்சுருக்காங்கன்னா, இந்திய அரசாங்கத்தோடைய, தமிழ்நாடு அரசாங்கத்தோடைய செய்தி குறிப்பிலேயே வெப்சைட்ல இருக்கு.
இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு அவசர அவசரமா போய் மாத்தினாலும் மாற்ற மாற்றுவாங்க. வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இதுலயே கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடியது சிக்கந்தருடைய தர்கா அப்படின்னு டூரிசம், தமிழ்நாடு டூரிசம் வெப்சைட்ல இருக்கு. அப்போ அங்க இருக்கிறது அவரோடதுன்னா இங்க இருக்கிறது யாருது? உண்மையாவே அவரோடது இங்க இருக்கா? அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறி. நம்ம மேலே ஆல்ரெடி மலைக்கு இது இஷ்யூ வந்ததுக்கப்புறம் மேலே போய் பார்த்துருக்கோம். அந்த பகுதியை இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் மக்களுடைய பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. நீங்கள் சிக்கந்தருக்கு ஒரு சமாதி இருக்கலாம், நீங்கள் மலைக்கு ஏறினீங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயில் போகிற வழியில் 5-6 சின்ன சின்ன சமாதிகள் போன்ற ஒரு கட்டமைப்பு அங்கே கட்டப்பட்டு. அதெல்லாம் இப்போ கட்டினது. இப்போ நாளைக்கு எல்லாமே ஒன்னொன்று தனித்தனி தர்காவாக மாறிடும். நம்மளே டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் தமிழ் ஜனம். அதான் சொல்ல வந்தேன். நீங்கள் போனப்போ பார்த்தீங்க புதுசாக நிறைய சமாதிகள் வந்து அங்கே உருவாயிருந்தது. ஆனால் இந்த தீர்ப்பில் நீதிபதி அவர்கள் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னால், மேலே மலைக்கு மேலே பலி கொடுக்கும் வழக்கம் அப்படின்றது பாரம்பரியமானது அப்படின்றத ஏற்கிறதுக்கு போதுமான ஆதாரம் இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்துறாரு. இந்த இஷ்யூவே அப்படி தான் கிளம்புது. மலை மேலே இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை, எப்படி திடீர்னு கொடுக்குறீங்க, இப்படி தான் கேள்வி வருது. ரெண்டாவது, நீங்கள் கொடுக்கும்போது நாங்கள் ஏன் எங்கள் தீர்ப்பின்படி தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடாதுன்ற ரெண்டாவது கேள்வி வருது. இந்த 2 கேள்விக்குமே பதில் கொடுத்துருக்கு இந்த விஷயம். ஆனால் கவனிக்கணும் என்ன அப்படின்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் வந்து தமிழர்கள், தமிழ் கலாச்சாரத்தின் காவலர்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறவர்கள் யாருமே இந்த தீர்ப்பை வரவேற்றோ அதை பற்றி ஒரு கமெண்ட்டோ பண்ணா பாஷா அப்பா கோச்சுப்பார்ல, நீங்க சீமான தானே சொல்றீங்க. கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புல தீவிரவாதி பாஷா அப்பான்னு சொன்ன சீமானு எப்படி வந்து இதுக்கு வந்து இது பேசுவாரு? அறநிலையத்துறை அவங்க வந்து இது வரைக்கும் பப்ளிக்கா எந்த ஸ்டேட்மெண்ட்டும் சொன்ன மாதிரி நான் பார்க்கல. சொன்ன தேவகுத்துல பப்ளிக்கா எதுவும் சொல்லல, ஆனா அதுக்கு அகைன்ஸ்டா மறைமுகமா நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிதான் பார்க்க முடியும். நான் இப்போ அபிலாஷ்ட வரேன். இப்போ இந்த தமிழ்நாட்டில் மத அரசியல் எடுபடாதுன்னு ஒரு பொய்யை வந்து தொடர்ந்து இந்த திராவிட கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கிறிஸ்துவ ஓட்டு வங்கி இருக்குது, இஸ்லாமிய ஓட்டு வங்கி இருக்குது. இந்த இஸ்லாமிய ஓட்டு வங்கி போயிடக்கூடாதுன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவை தவிர்த்து இருக்கிற அத்தனை கட்சிகளுமே ஒரு பிரச்சனை வருது, ஒரு ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை வருதுன்னா முஸ்லீம் பக்கம் போயிடுறாங்க, ஒரு ஹிந்து கிறிஸ்டியன் பிரச்சனை வருதுன்னா கிறிஸ்டியன் பக்கம் போயிடுறாங்க. ரீசெண்டாக நம்ம திண்டுக்கல்லில் பார்த்தோம், ஒரு கிராமமே வந்து கோவில் திருவிழா அந்த ஊரில் நடக்கக்கூடாது, நாங்கள்லாம் கிறிஸ்துவர்கள், எங்கள் மனசு புண்பற்றுலாம் பேசுகிறத நம்ம பார்த்தோம். இப்படி தமிழ்நாட்டில் வந்து இந்துக்கள் வந்து ஒரு அரசியல் அனாதையாக விடப்பட்டிருக்காங்களா? அதுதான் உண்மை. இந்துக்களுடைய ரைட்ஸை வந்து நிறைய இடத்துல நம்ம கொஞ்சம் தாராள மனசாக இருக்கிறோமோ அந்த ஒரு நினைப்பு வந்து நிறைய இடத்துல வருது. அது ஏன்னா நிறைய இப்போ இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், எந்த ஒரு அரசியல் கட்சியிலேருந்து அதை பார்க்கும்போது அவங்களுக்கு தேவை அந்த ஓட் பேங்க் தான். ஸோ அது ஓட் பேங்க்கை மட்டும் அவங்க எடுத்துட்டாங்கன்னா இந்த ஹிந்துஸோட ஓட் பேங்க்கை வந்து அவங்களுக்கு தேவையில்லை. அது ஜாதியா பிரிஞ்சிருக்கிறதுனால நான் ஜாதியை வச்சு கேண்டிடேட் போட்டுடுறேன், இந்த ஓட் பேங்க் எனக்கு கன்சாலிடேட் பண்ணிட்டா இந்த ஜாதியில இருந்து ஓட்டு வந்துருச்சா எனக்கு போதும், இது போதும், இதை வச்சு நான் ஜெயிச்சிடுவேன். ஸோ இது வந்து ஒரு காலாகாலமாக நடக்கும் ஒரு ப்ராக்டிஸாக வருது. இந்த நேரத்தில் ஹிந்துஸ் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அடுத்த மற்ற மதங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் இந்து மதத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்க வேண்டிய நேரம் இதுதான்ன்றது ஒரு முக்கியமான ஒரு நேரம். இது அவேர்னஸ் இல்லை, அந்த அவேர்னஸ் தான் இனிமேல் தான் ஆரம்பிக்க வேண்டும். இப்போ நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் என்ன இஷ்யூன்னு பார்த்துட்டீங்கன்னா, அந்த 3 இடம், இப்போ இவர் சொன்ன மாதிரி அந்த மூணு இடம் வந்து 1923 பிரிவி கவுன்சிலில் டிசைட் பண்ணது ப்ராப்பர்ட்டி உங்கள் 3க்கு மட்டும்தான். இந்த 3 தவிர மற்ற எல்லாமே அந்த தேவஸ்தானத்துக்கு சொந்தம்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே இந்த தெய்வத்தூண் தீபம் தூண் வந்து அங்கே இருக்கும்போது அது பேரே வந்து தீபத்தூண். அப்போ அதுக்கு அதோட பர்பஸே வந்து தீபம் ஏற்றுறது தான். அதுக்கு போயிட்டு இவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, நீங்கள் கீழே இருந்து மலைக்கு கீழே இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து பார்த்தா கூட உங்களுக்கு அந்த தூண் தெரியும். அளவு தூண்னா இந்த ஹைட்டு தான். நான் வந்து இந்த அளவு தூண்லாம் பார்த்துருக்கிறது இந்த இவ்வளோ தான் இருக்கும் கல், அதுக்கு ஒரு மஞ்சள் பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க. இவ்வளோ பெரிய தூணும், அதுவும் மேலே எண்ணெய் ஊற்றுறதுக்கு திரி போடுற மாதிரி நல்ல குழியாக, இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாது. எப்படி பச்சையாக போய் சொல்கிறாங்க. அதுதான் இந்த ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் அவர் சொல்லியிருக்காரு, ரெஸ் சிப்ஸ் ஆர் லாக்கெட்டார்னு ஒன்று சொல்லியிருக்கு. த திங் இட் செல்ஃப் ஸ்பீக்ஸ். அது ஒரு தீபத்தூண்னா அது தீபத்தூண் தான், தீபம் ஏற்றுறதுக்கு தானே தூண் தான் அது. அதை போயிட்டு நீங்கள் கை வச்சுட்டிங்கன்னா ஸோ யுவர் ப்ராப்பர்ட்டி இஸ் இன் கொஸ்டின். அவங்க ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு கொஸ்டின் பண்ணும்போது நீங்கள் அடுத்தது வந்து என்ன எல்லாத்தையும் விட்டு கொடுக்க போறீங்களான்னு கேட்குறாரு. எந்த அளவுக்கு இந்துக்கள் இழிச்சவாங்க அப்படின்னா,
இதில் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம இழிச்சவாயங்க நம்மளுடைய கலாச்சாரத்தை விட்டு கொடுத்துருக்கோம் திருப்பரங்குன்ற விஷயத்தில் அப்படின்னா, நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க மோட்சத்தூண்னு ஒன்று இருந்ததுன்னு. அது கோவிலுக்கு இந்த கோபுரத்துக்கு பின்னாடியே இருக்கும், சைடில் இருக்கும். அந்த பிள்ளையார் அது மேலே அந்த படிக்கட்டுலேருந்து மேலே ஏறி போகிற இடத்துல உடனே வந்துடும் தீபத்தூண் அப்படிங்கிறது. அது மோட்சத்தூண் அப்படிங்கிறது. தீபத்தூண் வந்து மேலே மலைக்கு மேலே பீக்கில் இருக்கும். இந்த மோட்சத்தூண் அப்படிங்கிறது அந்த திருப்பரங்குன்ற பகுதியில் யாராவது இறந்து போயிட்டா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்ன்ட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போய் தீபம் ஏற்றக்கூடிய ஒரு இடத்துல கார்த்திகை தீபத்திற்கும் மற்ற முக்கியமான நேரங்கள்லையும் முருகருக்காக அந்த தூணில் தீபம் ஏற்றுற அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கோம். அது மோட்ச தீபம். இறந்து போனவர்கள், முருகன் இறந்து போனவரா, முருகர் செத்து போனவரா? அப்போ தமிழ்நாட்டில் முருகரை கும்பிடக்கூடியவங்களுக்கு இந்த விழிப்புணர்வு இல்லைன்னா அப்போ நீ எல்லாம் முருகனை கும்பிட்டு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. உன்னை முருக பக்தர்ன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? நீ பட்டை அடிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகான்னு பழனி மலை ஏறுறதுல உனக்கு என்ன அர்த்தம் இருக்கு? உன் முருகனை செத்து போன முருகன்னு சொல்லிட்டு இருக்கு இங்க ஒரு கூட்டம். அந்த மோட்ச தீபத்தில் உன்னை தீபம் ஏற்ற வச்சுட்டு இருக்கோம், உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. விழிப்புணர்வு இல்லை. இங்க வந்து மத அரசியல் பண்ண மாட்டோம். மத அரசியல் உன்னுடைய நீ கும்பிடுற உன் நம்பிக்கையா? உன் நம்பிக்கையை நீ விட்டு கொடுத்துருக்க, இழிச்சவாயனா இருந்திருக்க. அயோத்தியில பாரு, எத்தனை வருஷம் ஆனாலும் நாங்கள் கோவிலை கட்டாம தூங்க மாட்டோம். நாங்கள் இருக்கிற ராம பக்தர்கள் இருந்தாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை கோடி முருக பக்தர்கள் இருக்காங்க. யாருக்காவது இந்த சொரண உணர்வு இருக்கா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. இதுல நிறைய ஹேர்டில்ஸ் மாதிரி இருக்கு. ஒரு கோயில் இருக்குன்னா அது எதையாச்சும் பிரச்சனை பண்றோன்ற ஒரு, இப்ப கூட நம்ம ரீசெண்டா வந்து முத்துமலை முருகன் கோயில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சேலத்துல. அந்த சேலத்தில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, கோயில் இருக்கு, முருகன் கோயில் இருக்கு, 6 படை முருகன் கோயில். அதுக்கு முன்னாடி ஒரு 500 மீட்டர்ஸ்க்கு டோல் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டோல் கலெக்ட் பண்ணிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, நார்மலாக ப்ரொசீஜர் எப்படின்னா கெசட்ல விடணும், டாரிஃப் கொடுக்கணும், அப்புறம் பண்ணணும். அதுதான் நார்மல் ப்ரொசீஜர். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டியில் வந்து இவங்களே டாரிஃப் டிசைட் பண்ணி இவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இளைஞர் அணி சார்பாக சூர்யா அண்ணா கேஸ் ஃபைல் பண்ணி நான் தான் அதில் அப்பியர் ஆனேன். அந்த மேட்டரில் அப்பியர் ஆகி நாங்கள் அதை எடுத்துட்டோம். அந்த டோலே அங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரீயாக போயிட்டு வரலாம். இந்த டோல் மட்டும் 4.5 lakhs மட்டும் டெண்டர் விட்டுருக்காங்க. அந்த டெண்டர் யாருன்னு நமக்கு தெரியாது. அது திமுக காரனா இருப்பான் ஆப்வியஸ்லி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு கோயில்னு வந்துட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அதை சோக் பண்ணி ஒரு டைமில் வந்து அந்த கோயிலை காலி பண்ணுறதுக்குன்னே வந்து அறநிலைத்துறை இருக்குதோன்ற ஒரு கொஸ்டின் இருக்கு, சந்தேகம் வருது. நாளைக்கு திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம். மக்கள் வந்து 500 ரூபா டிக்கெட் எடுத்தால் தான் உள்ளே போய் பார்க்க முடியும், கோவிலுக்குள்ளே போய் பார்க்க முடியும்னா அப்போ இதில் 2-3 விஷயம். ஒன்று, கோவில் சொத்தை திருடுறது. கோவில் மேலே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் இழக்க வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் கோவில் சொத்து மேலே எவனுக்கும் எந்த அக்கறையும் இருக்காது. அப்போ ஆளுக்கு எதெல்லாம் லவ்ட்டிட்டு போகணுமோ லவ்ட்டிட்டு போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு குரூப்பை வந்து மாற்று மதத்துக்கு கொண்டு போகலாம். கோவிலுக்கு போனால் தானே அவனுக்கு பக்தி லைவாக இருக்கும் அப்படிங்கிறது தானே இவங்களுடைய நம்பிக்கை. ஸோ இந்த 2-3 விஷயமும், ஒரு மதமாற்ற சதி வேலையும், இன்னொரு பக்கம் அரசியல்வாதிகள் வந்து பணம் சுரண்டவும், கேரளாவில் பார்க்குற சபரிமலையில் ஆளுங்கட்சி அவருடைய ஆளு தான் வந்து ஐயப்பனுடைய தங்கத்தை உருக்கி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நீ இன்னும் இப்படியே விட்டுருந்தா இன்னொரு 5-6 வருஷத்துல எதுவுமே தங்கமா இருந்திருக்காது, எல்லாமே பித்தளையா மாறி இருக்கும். ஆளுங்கட்சினா கம்யூனிஸ்ட் மட்டுமா? காங்கிரஸ் கட்சிக்கும் அவர் தொடர்புடையவரா இருக்காரு, திருடினவர். மயிலாப்பூர்ல அந்த மயிலாப்பூரினுடைய ஸ்தல புராணமே எப்படின்னா, அம்மா மயிலாக சிவபெருமானை வேண்டினார் அப்படின்னு தான். அந்த மயிலுக்கு ஒருத்தர் வந்து ஒரு கவசம் வந்து கொடுக்குறார். இது டிஆர் ரமேஷ் அவர்கள் எனக்கு சொன்ன விஷயம். அப்புறம் அந்த கவசத்தை பத்திரமா உள்ள பூட்டி வச்சிடறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அந்த கவசத்தை எடுத்துட்டு வந்து மயிலுக்கு போட்டா மயிலுக்கு பொருந்தலை. மயில் வளர்ந்துருச்சா? அதுதான் என்ன, இழைச்சிருச்சா? கொடுத்த போது பொருந்துச்சு. இப்போ மயில் இப்போ பொருந்தும். சிரிக்கிறேன், பட் உள்ளுக்குள்ள வந்து அந்த அளவுக்கு இவங்க பண்றது வந்து கோபமாக. ஏன்னா வந்து நம்ம நம்பிக்கையில விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ மக்களுடைய நம்பிக்கையில இதுதான் தமிழ் கலாச்சாரம். இந்த தமிழ் கலாச்சாரம் கண்ணு முன்னாடி அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு யாரும் குரல் கொடுக்கறது? அது குரல் கொடுக்கறவன சங்கின்றுவாங்க. நான் இப்போ இன்னொரு விஷயத்துக்கு போகணும். இந்த தொகுதியுடைய எம்பி இதை வரவேற்கலன்னா பிரச்சனை இல்லை, இதுக்கு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. இப்போ நேற்று அந்த வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு, அதை பார்க்கலாம். இவர் இப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டினாதான் எனக்கு தெரியும். ஏன்னா ட்விட்டரில் என்ன பிளாக் பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு விஷயம், ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், என்னங்க இப்படி பேசியிருக்கீங்க, இப்படி பேசல தப்பாச்சே அப்படின்னு சொன்னது தான். உண்மை கேட்டிங்களா? உண்மை. நம்ம எப்பவுமே உடனே பிளாக்கு. கிட்டத்தட்ட 3 வருஷமா என்ன பிளாக்ல தான் போட்டிருக்காப்புல. என்ன சொல்லியிருக்காரு? கார்த்திகை தீபத்தை கலவர தீபமாக மாற்ற மதவெறி சக்திகள் எல்லா வகையிலும் முயலுகிறார்கள். மதவெறி அரசியலை எந்த நாற்காலியில் அமர்ந்து அமல்படுத்தினாலும் அதை முறியடிக்கும் வலிமை தமிழ்நாட்டின் மதச்சார்பற்ற சக்திகளுக்கு உண்டு. இந்துத்துவ மதவெறி அரசியலை எதிர்கொள்ள குன்றென நிமிர்ந்து நிற்போம். இதுல ஹேஷ்டேகே தப்பா போட்டிருக்காரு பாருங்க. இந்துத்துவ எதிர்ப்புன்னு சொல்லி ஆன்டி இந்துத்துவன்னு போட்டிருக்காங்க.
அவர் ஏதோ ஒரு எண்ணத்துல போட்டிருப்பாங்க. ஆன்டி இந்தியானா என்ன? இந்தியாவுக்கு எதிரானவன் தானே அர்த்தம். இவர் ஆன்டி இந்துத்துவனா இந்துத்துவாக்கு எதிரானவன் தானே அர்த்தம். இது போன்ற ஆட்கள் எல்லாம் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ். இவர் யாரை மென்ஷன் பண்றாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஜிஆர் சுவாமிநாதனுக்கு அவர் மேல வந்து திட்டமிட்டு சில அங்க இருக்கக்கூடிய வக்கீல்கள் ரொம்ப நாளாவே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண பாக்குறாங்க. அவருடைய தீர்ப்பை இது பண்ணணும், ஜிஆர் சுவாமிநாதன் மேலே ஒரு சாயத்தை பூசணுங்கிற ஒரே நோக்கம் தான். ஏன்னா ஜிஆர் சுவாமிநாதன் இந்த வழக்குக்காக அவர் எடுத்த முயற்சிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அவரே அந்த தீபத்தூண் வரைக்கும் போனார். ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க இந்த தமிழ்நாடு அரசு, தீபத்தூணை பாதுகாக்கிறதுக்காக ஒரு 450-60 மூங்கில் கலைகளை வச்சு அதை சுற்றி யாரும் போயிடக்கூடாது, ஓகே, யாரும் டச் பண்ணிடக்கூடாது, இல்லை யார்கிட்ட இருந்து அதை பாதுகாக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை, அப்படி இது பண்ணிட்டாங்க. அதனால இவர் இப்படி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. இவர் கருத்தெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேணாமா. இவர் திமுக சப்போர்ட் இல்லாமல் முதல்ல எம்பியா ஜெயிக்க சொல்லுங்கள். இவர் சும்மா வந்து சூர்யா பின்னாடி, நடிகர் சூர்யா இருக்கார்ல, அவருக்கு பின்னாடி வந்து இப்போ இவர் வந்து எம்பி வேலைலாம் பார்க்குறது இல்லை, ஃபுல்லாக சினிமாவுக்கு வசனம் எழுதுறது. ஒரு அற்புதமான ஒரு தெலுங்கு படம் வந்தது கேம் சேஞ்சர். அது கேம் சேஞ்சரை இந்தியன் 2 எதுக்கோ வசனம் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். இவர் சங்கரோட சேர்ந்து. இப்போ இவரோட புக்கு இருக்குது வேல்பாரின்னு, புக்கு நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு, உள்ளே நிறைய புருடா விட்டுருக்காரு, அது வேறு விஷயம். பட் அதை வந்து படமாக வந்து சங்கர் வந்து எடுக்கிறதா முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. சங்கர் சார் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவுசெய்து தப்பிச்சு எப்படியாவது ஓடி இதெல்லாம் படமாக எடுத்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி 2 கமலஹாசன் கூட போய் ஒரு பெரிய அடி வாங்கிட்டீங்க, கேம் சேஞ்சரில் அடி வாங்கிட்டீங்க. இவர் என்னைக்கு அவங்க கூட சேர்ந்தாரு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கரியரில் நல்ல பீக்கில் இருந்தீங்க, உச்சத்தில் இருந்தீங்க. நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொன்னீங்க இவர் ரீசெண்டாக தான் உங்களுக்கு நட்பானார், இவர் ஏன் முன்னாடியே எனக்கு நட்பாகலைன்னு நான் வந்து வருத்தப்படுறேன்னு சொல்லி. நீங்கள் ஆக்சுவலி ஒரு நட்பானதுக்கு தான் வருத்தப்படணும். நீங்கள் நல்லா ஜோசிகாரனை செக் பண்ணிங்கன்னா இவர் என்னைக்கு உங்களோட சேர்ந்தாரோ அன்னையிலேருந்து தான் உங்களுக்கு உங்கள் கெரியர்லேயும் உங்கள் பர்சனல் லைஃப்லேயும் ஒரு பெரிய டவுன்ஃபாலாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆட்கள்கிட்டருந்து தள்ளி நில்லுங்க. இவர் பேசுகிறது தான் பெருசாக எடுத்துக்க வேணாமா. இவருக்கு வந்து சமூகம் மேலேயும் அக்கறை கிடையாது, தமிழ் மேலேயும் அக்கறை கிடையாது, யார் மேலேயும் அக்கறை கிடையாது. இவர் உண்ணா நம்பர் சுயநலவாதி. பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ இவருடைய அரசியல் இது கான்டாக்ட்ஸை வச்சுட்டு அவர் அதை பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கிறத நம்ம இதை கடந்து போயிடலாம். அப்படின்னு அடுத்த விஷயம் என்ன? அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியா தன்னுடைய ராஜதந்திரத்தை வெளிப்படுத்திய ஒரு விஷயம். அது என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஓகே, ஏதோ ரிலீஃப் மெட்டீரியல் என்டிஆர்எஃப் டீம் இலங்கையில் தங்களுடைய ரிலீஃப் மெட்டீரியலை வழங்கிட்டு இருக்காங்க முழு வேகத்தில். இந்த தித்வா புயல் அப்படின்ற ஒரு புயல் வந்துச்சு, நம்ம பார்த்தோம். தமிழ்நாட்டில் பெரிய எஃபெக்ட் இல்லை, நம்ம தப்பிச்சிட்டோம். ஆனால் இலங்கையில் காட்டுன்னு காட்டிடுச்சு. கிட்டத்தட்ட 1 மில்லியன் பீப்புள் அஃபெக்டட். பல நகரங்கள் வந்து சப்மர்ஜ் ஆகிட்டதா சொல்லிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் உடனடியாக ரெஸ்பான்ஸ் கொடுத்த ஒரு நாடு எது அப்படின்னு கேட்டால் இந்தியா தான். இந்தியா எப்போவுமே இந்தியன் ஓஷன் பகுதிகளில் இருக்கக்கூடிய தீவுகள் நாடுகளுக்கெல்லாம் வந்து எந்த பிரச்சனைனாலும் உடனே விரைஞ்சு. அது கடந்த 10 ஆண்டுகளில் தான் அது அதிகமாக இருக்குது. கடந்த ஆக்சுவலி மிலிட்டரி ரீதியாக நேவி ரீதியாக வந்து பல ஆண்டுகளாக நம்ம அதை பண்ணிட்டு இருந்தாலும் கடந்த 10 ஆண்டுகளில் இதனுடைய வேகம் கூடியிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், மால்தீவ்ஸாக இருக்கட்டும், இந்த 2 நாடுகளும் சில நேரத்தில் நம்மளை வந்து எதிர்த்து பேசக்கூடிய நாடுகளாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணியிருக்கோம். மொரிஷியஸாக இருக்கட்டும், இங்கேருந்து மடகாஸ்கர் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அங்கே ஒரு பிரச்சனைனாலும் நம்ம தான் போகிறோம். ஏன் வந்து இந்த பைரட்ஸருடைய பிரச்சனை, இந்த சுவிஸ் கனால் கிட்ட வந்து ரெட் ஸீ கிட்டலாம் வந்து பிரச்சனை இருக்கிறது கூட அந்த நேரத்தில் கூட அதையே கூட நம்மளுடைய நேவி போய் தான் வந்து யூரோப்லேயே எல்லாரும் பாராட்டினாங்க. யூரோப்லேயே வந்து இந்தியாவை நம்பி இருக்கோம். அதனால இந்தியன் நேவியினுடைய ஒரு குட்வில் வந்து உலக அரங்கில் அதிகமாயிட்டு இருக்கு இந்தியா பாதுகாப்பு படையினர். ஸோ அந்த வகையில் ஸ்ரீலங்கா ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸில் இருக்கும்போது இந்தியா தான் சப்போர்ட் பண்ணிச்சு. இந்தியா எக்கச்சக்கமான கோடி ரூபாய் பெட்ரோலு, மெடிசன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வாரி கோரி கொடுத்தோம். கோவிட் நேரத்தில் உதவி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த விஷயத்துலையும் உதவி பண்ணியிருக்கோங்கிறதுல ஆச்சரியத்துக்கு எதுவுமே இல்லை. இந்தியா எப்போவுமே அதை செய்கிற விஷயம் தான். ஸோ இதில் என்ன செய்தி இருக்குது? அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு கூட நம்ம பாரத பிரதமர் போயிட்டு லட்சக்கணக்கான வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் பார்த்தோம். சில வீடு முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் போய் அதை அந்த திறந்து இனாகிரேட் பண்ணுறது கூட போயிருந்ததை நம்ம பார்த்தோம். இதில் ஒரு விஷயம் ப்ரூவ் ஆயிருக்கு. அது என்ன அப்படின்னா, இலங்கையில் ஒரு பிரச்சனை அல்லது இலங்கைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது உண்மையாலுமே உடனடியாக காப்பாற்றக்கூடிய ஒரு நாடு அப்படின்றது இந்தியா தான் அப்படின்றது ப்ரூவ் ஆயிருக்கு. அப்போ யார் இங்கே எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா சைனா தான் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. காரணம், இதே ஹம்மன் தோட்டா போர்ட்டை வந்து யார் லீஸ்க்கு எடுத்திருக்கா? சைனா தான் லீஸ்க்கு எடுத்திருக்கு. ஆனால் சைனாலேருந்து ஏதாவது ரிலீஃப் மெட்டீரியல் வந்துச்சா அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் வரல. ஒரு இதுதான் அறிவிப்பு தான் வந்தது, இலங்கைக்கு ஏதாவது தேவைப்பட்டால் எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் தரோம் அப்படின்னு. எப்படி தருவாங்க? அதையும் கடனாக தான் எழுதி தரணும். அதை வாங்கிட்டா அதுக்கப்புறம் அதை அடிக்கிறதுக்கே 100 வருஷம் ஆகும். இந்த ஒரு சூழ்நிலை தான். என்ன வித்தியாசம்னா,
சில வேண்டாத விருந்தினர்கள்லாம் வீட்டுக்கு வந்தா நம்ம வந்து ஃபார்மாலிட்டி கேட்போம்ல, சாப்பிட்றீங்களா இல்லை சாப்பிட்டாச்சுல சாப்பிட்டு தானே வந்தீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி. ஆனால் இந்தியா ஆனால் நம்மளுக்கு பிடிச்சவங்க வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணுவோம். ஸோ இந்தியா வந்து சாப்பிடுங்க அப்படின்னு வந்து ஒரு பாசமா சொல்லியிருக்கு. சைனா வந்து சாப்பிட்டாச்சா அப்படின்னு ஒரு சாப்பாடு தேவையா அப்படிங்கிற. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா வெறும் 48 ஹவர்ஸ்ல கிட்டத்தட்ட 30 டன் ஆஃப் ரேஷன்ஸை வந்து இந்தியா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. சொல்லப்போனா சாகர் பந்து அப்படின்ற ஒரு ஆபரேஷனையும் இதுக்காக அவங்க வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. சாகர் அப்படின்னா கடல், பந்துன்னா நண்பன், அதாவது அந்த சீ ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு பேர்ல, ஏன்னா கடல் சார்ந்த ஒரு பிரச்சனை வரும்போது நாங்க வந்து வரோம் அப்படின்ற பேர்ல இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 80 NDRF இதில் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இல்யூஷன் ஏர்கிராஃப்ட் இதுக்காக இறக்கப்பட்டிருக்கு. நம்மளோட எம்ஐ INS விக்ராந்த் அந்த சமயத்தில் அங்கே தான் இருந்தது. உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க தங்களுக்கு வச்சிருந்த ரேஷனை உடனடியாக கொடுத்துட்டதா சொல்லப்படுது. INS சுகன்யா விசாகப்பட்டினத்துல இருந்து உடனடியாக வந்து அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் கடல் பயணமும் ரொம்ப ரிஸ்க். ஸோ அதையும் தாண்டி வந்து போயிருக்காங்க. இந்தியா அது பண்றது தானே. இந்தியாவுக்கு வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் வந்து சமீப காலமாக இந்தியா மேலே ஒரு வெறுப்பை வந்து அங்கே இருக்கக்கூடிய சில இயக்கங்கள் எல்லாம் வந்து முயற்சி பண்ணியிருக்கு உண்டாக்குறதுக்கு. ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்தியா ஒவ்வொரு தமிழர்கள் வீட்லேயுமே, அங்கே இருக்கக்கூடியவங்க வீட்லேயுமே நேதாஜி ஃபோட்டோ இருந்ததை நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து அதுக்கப்புறம் நேதாஜியை விட நான் தான் பெரிய தியாகின்னு ஒருத்தர் அங்கே வந்தார். அவர் வந்து பெரிய மனிதர்களை வந்து மனித ஷீல்டாக பயன்படுத்தி அவர் தன்னை ஒரு பெரிய ஒரு போராளி மாதிரி காட்டிக்க முயற்சி பண்ணார். பட் நேரம் அவருடைய எண்ணம் சரியில்லைங்கிறதுனால அது வெற்றி பெறாமல் போயிடுச்சு. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே இலங்கை வந்து ஒரு 32வது 33வது மாநிலமாக தான் நம்ம வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணுறோம். எப்போவுமே நம்ம கலாச்சார ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக நம்மளோட இணைந்திருந்த ஒரு நாடாக தான், ஒரு நிலப்பரப்பாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இது மேட்ரு கிடையாது அபிலாஷ். இப்போ வந்து இந்த ஃபோட்டோவை போட்டுட்டு நம்ம என்ன சொல்ல வரோம் நம்ம நேர்களுக்கு? நேற்று டிசம்பர் 1ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு பாகிஸ்தான் வந்து பர்மிஷன் கேட்குறாங்க, உங்களுடைய ஏர் ஸ்பேஸ் யூஸ் பண்ணணும், நாங்கள் வந்து இது கொடுக்கணும், ரிலீஃப் கொடுக்கணும்னு. வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் இந்தியா அது ஓகே பண்ணிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணிட்டும் கூட இந்தியாவுடைய ஏர் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள், நீங்கள் ஸ்ரீலங்கா மக்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறீங்களா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுக்கு அவங்களும் ஓகே பர்மிஷன் கிராண்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க பண்ணுறது, எங்களுக்கு பர்மிஷனே தரமாட்டேங்கிறாங்க, இந்தியா வந்து எங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் ஃபுல்லாகவே ஒரு இதை பரப்புகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு உலக அரசியல் தான். இந்தியாவால் பண்ண முடிஞ்ச அளவுக்கு கூட அவங்களால பண்ண முடியலையே என்ற ஒரு ஆதங்கம் தான். அது எனக்கு என்ன டவுட்னா, அந்த நாடே IMF பேக்கேஜ்ல தான் IMF பேக்கேஜ் பத்தாம இன்னும் 10 நாட்டுக்கிட்ட உதவி. அவங்க எப்படி ஸ்ரீலங்காவுக்கு உதவ முடியும்? இல்லை, இன்னொன்று, இப்போ ஸ்ரீலங்காவுக்கு வந்து பாகிஸ்தான் அனுப்பணும், ஒருவேளை இருக்கிற கொஞ்சம் நெஞ்சு அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் நெஞ்சத்தை அனுப்பணும்னு அவங்க விரும்பி இருந்தா இந்தியன் ஏர் ஸ்பேஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பாகிஸ்தான்லேருந்து ஸ்ரீலங்காவுக்கு ஏகப்பட்ட டிரான்ஸ்போர்ட் நெட்ஒர்க்ஸ் இருக்குது. அவங்களுடைய ஷிப்பில் அனுப்பியிருக்கலாம், அவங்களுடைய ஃப்ளைட்டில் அனுப்பியிருக்கலாம். ஏர் ஸ்பேஸ் யூஸ் பண்ணாமல் அரேபியன் சி வழியாகவே அவங்க போயிருக்கலாம், துபாய் வழியாக போகலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு அனுப்பணுங்கிறது என்ன கிடையாது. திருப்பி எப்படி நம்ம ஆக்ஸ்ஃபோர்டில் பார்த்தோம்ல, சாய் தீபக்கை பார்த்து துண்டக்கானம் துடியங்கானோன்னு தெரிச்சு ஓடிட்டு இந்தியாக்காரங்க வரலன்னு ஒரு கதையை விட்டானுங்க. அதே மாதிரி தான் இந்த விஷயம். ஆனால் அப்படி அனுப்பணும்னு இவங்க சொன்னாங்கல்ல, அப்போது நம்ம கேட்போம்ல, அப்படி என்னதான் நீ அனுப்புற, நாங்கள் ஏர் ஸ்பேஸ் தரல, நீ அனுப்ப முடியலன்னு சொன்னி அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்புனதோடைய ஃபோட்டோ பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அவங்க அனுப்பி வச்சுருந்த பேக்கேஜ். இதில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஸ்டாண்ட் வித் ஸ்ரீலங்கா டுடே அண்ட் ஆல்வேஸ் அப்படிலாம் போட்டு, இதில் என்ன காமெடினா கீழே டேட்டு பார்த்தீங்களா, எக்ஸ்பைரி டேட்டு 2024 வருஷமே வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ மேனுஃபேக்சர் பண்ணது 2022 மேனுஃபேக்சரிங் பண்ணி 2024 அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இந்த பொருளை தான் வந்து இவனுங்க ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழர்களுக்கும் நம்மளுடைய சிங்கள சகோதர சகோதரிகளுக்கும் கொடுக்கறதா. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இப்படி தான் சைனா பண்ணுவான். சைனா வந்து கோவிட் டைமில் பாகிஸ்தான் வந்து மாஸ்க் வேணும் அப்படின்னு சைனாகிட்ட கேட்டிருக்காங்க. சைனா வந்து என்ன, நாங்களே 130 கோடி ஜனத்தொகை வச்சுருக்கோம், எங்களுக்கே 10 துணி, நீங்கள் மாஸ்க் கேட்டீங்க, அதெல்லாம் தெரியாது, நீங்கள் சொல்கிறது கேட்டு தானே நாங்கள் இந்தியாவை எதிர்த்தோம், நீங்கள் எங்களுக்கு மாஸ்க் தந்தே ஆகணும்னு அடம்பிடிச்சாங்க. சரின்னு வேறு வழி இல்லாமல் சீனாக்காரன் என்ன பண்ணான்னா, அவன் வந்து விற்கிறதுக்கு வச்சுருந்தா நிறைய ஜட்டி இருக்குல்ல, அண்டர்வேர், மென்ஸ் அண்டர்வேர், அந்த மென்ஸ் அண்டர்வேர் அப்படியே மாஸ்காக கன்வெர்ட் பண்ணி
அதுக்கு ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் வச்சுட்டு இவங்களுக்கு யூஸ் பண்ணதா ஜோக்குக்கெல்லாம் சொல்ல கொரோனாவை விரட்டும் நவீன மாஸ்க் N95 கேள்விப்பட்டிருக்கீங்க, இந்த மாதிரி மாஸ்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி வந்து சீனாக்காரன் பாகிஸ்தான்காரனுக்கு கொடுத்த மாதிரி இலங்கை மக்களை வந்து நம்ம சகோதர சகோதரிகளை இவன் கேனன்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி எக்ஸ்பைரியான புளுத்து போன அரிசியும் பருப்பையுமே வந்து கொடுக்கு. இதுக்கு வேற உனக்கு ஏர் ஸ்பேஸ் திறந்து வேற விடணும். இது நீ அரேபியன் சீல ஒழுக்கி விட்டுருந்தா கூட 2 நாள்ல ஸ்ரீலங்கா போய் சேர்ந்து. இதுதான் IMF பேக்கேஜ்ல வாங்கின கடைசி கோதுமைன்னு நினைக்கிறேன். பேக்கேஜ் வாங்கியிருப்பானுங்க, பேக்கேஜ் வாங்கியிருப்பானுங்க. வெள்ளிக்கிழமை பாம்பு அடிக்குதுல்ல, அதில் செத்து போன குடும்பத்துக்கு மீதி இருக்கிறத இந்த பேக்கேஜ் நினைக்கிறேன். இது சரி ஸ்ரீலங்கா கொடுப்போமே அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஸ்ரீலங்காவுடைய பாகிஸ்தான் ஹை கமிஷன் வந்து இதை வேற பெருமையா வேற எக்ஸ்பைரி பொருளை தர்றதுக்கு பாகிஸ்தானை மாதிரி ஐயோ இந்த மாதிரி ஒரு மானங்கட்ட நாடு, மானங்கட்ட அரசு, மானங்கட்ட அரசியல் வந்து உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படிங்கிறது இது. உண்மையாவே இன்னைக்கு மீடியாவும் சோஷியல் மீடியாவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வேற கிரிக்கெட் மேட்ச் லைவ் இல்லைன்னு வைங்களேன், இந்நேரம் பாகிஸ்தான் ஒரு 30 வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்கோம். லைவ் இருக்கிறதுனால தான் இவங்களால வந்து வேர்ல்டு கப் ஜெயிக்க முடியல. லைவ்லயே கப்பை தூக்கிட்டு போயிட்டாங்க. இருக்கிற மேட்ச்லயே கப்பு தராம போறாங்க. ஐயோ மட்டமான நாடு. இதை பத்தி பேசிட்டே போகலாம். அடுத்த டாபிக் என்ன அபினவ்? அடுத்த இஷ்யூ வந்து பொதுவாகவே இந்த தமிழ்நாட்டில் சில சமுதாயத்தை அடக்குறாங்க, ஒடுக்குறாங்க. அதுவும் குறிப்பா சினிமா துறையில அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயம் வந்துட்டு இருக்கு. உண்மையாக யாரை அடக்குறா ஒடுக்குறாங்கிறதே இப்போ கடந்த ஒரு 2-3 நாள்ல இது கேள்விக்குறியாயிடுச்சு. அப்படி ஒரு விஷயம் இப்போ வந்திருக்கு. என்னது இது? ஓகே, திரௌபதி 2 சர்ச்சைக்கு மோகன்ஜியினுடைய படம். சர்ச்சைக்கு புகழ் பெற்ற ஒரு டைரக்டராகவே அவர் மாறிட்டாரு. அவருடைய மார்க்கெட்டிங்கே வந்து சர்ச்சை தான், கான்ட்ரோவர்சி தான் அவருடைய மார்க்கெட்டிங். அவருடைய திரௌபதி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ திரௌபதி 2 வரைக்கும் இதுதான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதில் ஒரு பாட்டு ஒன்று நேத்தி ரிலீஸ் ஆயிருக்கு. நிறைய இளைஞர்களால் பகிரப்பட்டு நல்லா எம்கோனேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. இந்த பாட்டு பாடின சின்மயி தான் இந்த சர்ச்சைக்கான காரணம். ஐயோ, அவங்க தான் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்க பகிரங்க மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. அட் தி அவுட்செட் மை ஹார்ட் ஃபெல்ட் அப்பாலஜிஸ் ஃபார் எம்கோனே. ஒரு பாட்டு பாடினதுக்கு அவங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அக்கா எதுக்கு இவ்வளவு பெருசா போடுறாங்க? அந்த பாட்டு பாடினதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறாங்க. ஆக்சுவலா சரி, நானும் அந்த பாட்டை போய் சரி கேட்கலாம், ஏதாவது சர்ச்சைக்குரிய விஷயம் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அப்படி எதுவும் ஒரு நார்மல் மெலோடி சாங் தான். ஓகே, இப்போ அது பாட்டுல எதுவும் இல்ல. ஓகே, அக்காவுக்கு என்ன பிரச்சனைன்னா அந்த படத்தை எடுத்த மோகன்ஜி மேலதான். ஓகே, மோகன்ஜி படத்துல பாடினது அக்கா ஒரு அவமானமா கருதுறாங்க. அக்கா பேசாம வாங்கின காசை திருப்பி கொடுத்துட்டு இந்த பாட்டை போடாதீங்க, எனக்கு மானம் தான் முக்கியம்னு போயிருக்கலாமே. இததான் இந்த வீடியோ பார்த்து அக்கா வந்து இவனுக்கு என்ன ட்விட்டர்ல நம்ம எப்படி கிளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு போயிடும். அபினவ் வந்து சைலண்டாவே இருக்காப்புல. எங்க நம்ம நடுவில் குறுக்கால போயிட்டு அவங்க டைவர்ஷன் ஆயிடுவோம். உங்களுக்கு மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிடுங்க. இந்த மாதிரி வந்து பயந்துட்டுலாம் இருக்க வேண்டாம். அக்காவுக்கு வந்து உண்மையிலே அதுக்கான சுதந்திரம் இருக்கு. இப்போ என்ன ஒரு பாட்டு, ஒருவேளை நானும் சில பாடல்கள்லாம் எழுதுறேன். இப்போ என்ன ஒரு பாட்டு எழுத கூப்பிடுறாங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் கேட்கறது என்னன்னா, யார் டைரக்டர், என்ன கதை, என்ன ஐடியாலஜி, அந்த டைரக்டர் யாரு, அவரோட பேக்ரவுண்ட் என்னெல்லாம் நான் பார்ப்பேன். யார் நடிக்கிறாங்க. வெறும் 25,000 ரூபா எழுதுறியா, இல்லை 50,000 தந்தா எழுதுறேன், அப்போ இந்த 50,000 எழுதுறியா, அப்படி கிடையாது. இதெல்லாம் ஓகே ஆனாதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் பாட்டு எழுதுற பத்தியே யோசிக்க போவோம். அக்கா அதே மாதிரி கேட்டிருக்கலாமே, என்ன சாங் என்ன. ஒருவேளை அக்காவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு சான்ஸ் கிடைக்கிறதுனால சான்ஸ் கிடைச்சு வாய்ப்பு கிடைச்சு அவங்களே ஒரு கமெண்ட் கீழே போட்டிருக்காங்க. நம்ம இந்த கேள்வி கீழே ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதுக்கு மியூசிக்னா அப்படிதான், யாரும் வந்து கதையெல்லாம் கேட்க மாட்டாங்க, மியூசிக் டைரக்டர் கூப்பிட்டா நாங்க போய் பாடுவோம். அது பாடுறவங்களுக்கு ஓகே. நீங்க தான் இந்த மாதிரி ஐடியாலஜில வச்சிருக்கீங்களே. இப்போ ஐடியாலஜி வச்சிருக்கும் போது நீங்க கேட்கணும்ல. நீங்க பாட்டுக்கு பாடிட்டு வந்து ஒருவேளை அந்த பாட்டு வந்து பாஜகவனுடைய விளம்பர பாட்டா இருந்தா என்ன பண்ணுவீங்க? பாட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அதுல மோடின்னு வந்தது, எனக்கு இந்த மோடின்னு தான் தெரியாது, வேற மோடின்னு நினைச்சேன்னு பாடுனேன்னு சொன்னா ஒத்துக்க முடியாதுல்ல. ஸோ ஒன்றும் கிடையாது. அக்காவுக்கு உடன்பாடு இல்லைன்னா அக்கா தைரியமா அந்த பணத்தை திருப்பி கொடுத்து என் பாட்டை பயன்படுத்தாதீங்க, என் பேரை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு அக்கா சொல்லலாம். யாரும் மோகன்ஜி நான் வாங்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல போறது இல்லை, நான் நம்புறேன். இன்னொன்று இதில் நீங்க சொன்ன மாதிரி சில இயக்குனர்கள் படம் எடுக்கிறாங்க, ஒதுக்குறாங்க, அடக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவில் பல பகுதிகளில் அடக்குமுறைகள் நடந்திருக்கு. ஆனால் அது வெறும் ஜாதி ரீதியாக மட்டும் கிடையாது. அனைத்து ஜாதியினரும் ஒரு காலகட்டத்தில் இன்னொருத்தரால் அடக்கப்பட்டிருக்காங்க, ஒடுக்கப்பட்டிருக்காங்க. அங்கே ஜாதி அப்படிங்கிறதுல வரல, பொருளாதார அடிப்படையில் அடக்கல் ஒடுக்கல் நடந்திருக்கு. ஒரே ஜாதிக்கான அந்த ஜாதியில் இருக்கக்கூடிய ஏழைகளை அடக்கியிருக்கான், ஒடுக்கியிருக்கான். இது ஹியூமன் நேச்சர். நம்ம வந்து மிருகத்திலிருந்து வந்திருக்கோம். அப்போ அந்த அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு பழக்கம் வந்து சில பேருக்கு இருக்கும். அது த்ரூ ப்ராப்பர் கைடன்ஸ், ப்ராப்பர் பிரிங் அப் வாட்டப்பில் தான் அது மாறும். அப்படி வந்து சரியான ஒரு வளர்ந்து வரல அப்படின்னு சொன்னால் மற்றவனை அடக்கணும் ஒடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து எவனுக்குமே எல்லாருக்குமே இருக்கும். அது நடந்திருக்குங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்லை. சினிமாவில் அப்படி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்லக்கூடியவங்களுக்கு எந்த அடக்கலும் ஒடுக்கலும் சினிமாவில் சந்திச்ச மாதிரி நான் பார்க்கல.
எல்லா முக்கியமான ஹீரோவும் வந்து நடிக்கிறாங்க, எல்லா முக்கியமான மியூசிக் டைரக்டரும் மியூசிக் போடுறாங்க, பாடுறாங்க. இந்த மாதிரி மோகன்ஜி சந்திக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் அவங்க சந்திக்கிறது இல்லை. அப்போது இங்கே உண்மையிலே அடக்கப்படுறது ஒடுக்கப்படுறது யாரு? மோகன்ஜி தானே. அவருடைய படத்தில் உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா அந்த படத்தில் கமிட் ஆகாதீங்க. இதுக்கு முன்னாடி திரௌபதி படத்தில் நடித்த ஹீரோயினே எனக்கு தெரியாது, இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலாம் தெரியாது, தெரிஞ்சுதான் நான் நடிச்சிருக்கே மாட்டேன், நடித்து சம்பளமும் வாங்கி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் நடிச்சிருக்க மாட்டேன்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஒருத்தர் ஒரு மாற்று கருத்தோட சினிமாவுக்கு வரும்போது நீங்கள் அவருடைய மேக்கிங்கை சொல்லுங்கள். அவர் வந்து கேமரா சரியில்லைங்க, மியூசிக் சரியில்லைங்க, இதெல்லாம் ஒரு படமாங்க, படம் மாதிரி இல்லைங்க, டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்குங்க, அதில் மேக்கிங்கை சொல்லுங்கள். இல்லை அவர் கதை எடுத்ததில் வந்து இந்த கதை வந்து ஒரு கிரிப்பிங்காக இல்லைங்க, அப்படி சொல்லுங்கள். அவருடைய ஐடியாலஜியை நீங்கள் எப்படி குறை சொல்லலாம் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக வருது. சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இவங்களுக்கு யார் அந்த ப்ரெஷர் கொடுத்தது, இது வந்து என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது திரௌபதி 2 அது என்ன கதை எதுவும் இப்போதைக்கு நம்ம பார்த்தா அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் பேசினேன். அது ஒரு தமிழகத்திற்கு தேவையான கதை. சோழர்களுடைய நம்மளுடைய ராஜாக்களினுடைய எப்படி வந்து இங்கே வந்து நம்மளுடைய கலாச்சாரம் எப்படி தமிழகத்தில் சில பேர் உயிரை கொடுத்து அதை காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தேவையான ஒரு கருத்தை கொண்ட ஒரு திரைப்படம் தான் திரௌபதி 2. பல மொழிகளில் வந்து அது வெளியாகுது. அத்தனை மொழிகள்லையுமே அது வந்து பெரிய ஹிட் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வருவதே அரிது. தமிழர்களுடைய உண்மையான கலாச்சாரம், தமிழர்களுக்கு ஏற்பட்ட உண்மையான ஆபத்துகளை சொல்லக்கூடிய திரைப்படங்கள் தமிழில் வருவது அரிது. ஒன்று டப்பாங்குத்து வரும், இல்லாட்டி வந்து பிசுக்குனாங்க நசுக்குனாங்கன்னு ஒரு படம் வரும். ஸோ இப்படிதான் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு படம் வரும். இப்ப சமீபத்துல கூட ஒரு படம் வந்துட்டு போச்சு, பேட் கேர்ள். இல்ல அதுதான் சொல்ல வந்தேன். இந்த வந்துச்சு போச்சு. ஆனா இந்த பேட் கேர்ள் படம் எல்லாம் எடுத்த போது அந்த டைரக்டர் ஓப்பனா தன்னுடைய ஐடியாலஜியை சொல்றாங்க. அந்த ஐடியாலஜியை சொல்லும் போது அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க, படம் அப்படின்றது ஒரு ஆர்ட், அந்த ஆர்ட்ல நான் என்னுடைய கருத்தை சொல்றேன், அதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதேதான். அப்ப எல்லாருக்குமே ஆர்ட் அப்படின்றதுல ஆர்ட் அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்குமே அவங்க கருத்துக்களை அந்த ஆர்ட் மூலமா சொல்றதுக்கு உரிமையும் இருக்கு. அதுல நீங்க வந்து பாடி இருக்கீங்க, நீங்க அந்த ஐடியாலஜி என்டோர்ஸ் கூட பண்ணல, உங்களுக்கு என்ன கதைன்னே தெரியாதுன்றீங்க. அந்த பாட்டையும் கேட்டோம், அந்த பாட்டில் வந்து எந்த விதமான ஒரு பொலிட்டிக்கலோ சோஷியலோ எந்த ஒரு மெசேஜும் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் அ சாங். அப்போ அதுக்கு நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை என்ன? உங்களை யாராவது ஒரு வேளை குற்றம் சாட்டுனா கூட இது ஒரு ஆர்ட், நான் அந்த ஆர்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணேன், அவ்வளோதான் நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஏன் மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்றது எனக்கு புரியாத ஒரு விஷயம். இல்லை எனக்கு புரியுது, பட் நம்ம இதில் எனக்கு இது ஒரு விஷயம் தான் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் புரிஞ்சுது. நீங்கள் ஆரம்பத்தில் அந்த படம் நீங்கள் முதஞ்சு பேசும்போது அவர் சொன்னது தமிழர்கள், தமிழர் வாழ்வு, தமிழர் மன்னர்களுடைய வரலாறு, இது 3 போதும் இதை எதிர்க்கிறதுக்கான ஒரே காரணம். தமிழ்நாட்டில் இது 3 பற்றி சொன்னா தமிழர்களோட வரலாறு தெரிஞ்சிடும். தமிழர்களுக்கு ஒரு ஜாதி இயக்குனர்னு சொன்னாங்க. ஆனால் இந்த படத்தில் முழுக்க அவர் ஜாதியை கடந்து தமிழ் சமூகத்துக்காக ஒரு விஷயத்த வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எவ்ரி பப்ளிசிட்டி இஸ் அ பப்ளிசிட்டி தான் சினிமாவை பொறுத்த வரைக்கும், அது நல்லதோ கெட்டதோ. ஸோ இப்படியெல்லாம் இவங்க பண்ணுறதுனால அந்த படத்தினுடைய பப்ளிசிட்டி தான் கூடுது, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஹைப்பு தான் கூடுது, அந்த படம் தான் நல்லா வசூல் செய்ய போகுது. மோகன்ஜி மாதிரி கருத்தியல் பேசணும்னு நினைக்கக்கூடிய இன்னும் 4 இயக்குனர்கள் தமிழ் சினிமாவில் உருவாகுவாங்க அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இன்னைக்கு டாபிக்லாம் முடிஞ்சது. முக்கியமான செஷன் கடைசியாக கமெண்ட் செஷன், யார் எப்படி எல்லாம் நம்மளை திட்டிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம் செஷன். ஓகே, ஸோ முதல் கமெண்ட்டை பார்த்துருவோம். Hi Mr. Anand, kindly request you please go Afghanistan tour and explain to us how Afghanistan people respect India. கனடாவில் நீங்கள் ஏன் சேனல் ஆரம்பிக்கலன்னு கேட்டோன்னே ஜாலியாக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இதுதான் சான்ஸ்ன்னு ஒருத்தர் ஆப்கானிஸ்தானுக்கு நம்மளை பார்க்குறேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, நான் ஆப்கானிஸ்தானில் வந்து நிறைய இடங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு, என்னுடைய விஷலிஸ்ட்ல ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு. தயவுசெய்து இதில் வந்து நம்ம ஹெச்ஆரை மென்ஷன் பண்ணி அவர்கிட்ட இதை பற்றி கொஞ்சம் சொல்லி பிரைவேட் செக்யூரிட்டி அலாட் பண்ணாங்க. ஒன்றும் அவசியம் இல்லை. ஆக்சுவலி பாகிஸ்தானோட ஆப்கானிஸ்தான் சேஃப் தான். பேரு தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கேரளா ஸ்டோரிஸ் ஆப்கானிஸ்தான். ஒருவேளை வந்து நம்மள வர சொல்லி ஏதாவது ட்ராப் பண்ண பாக்குறாரா அப்படின்னு தெரியல. பாகிஸ்தானை விட ஆப்கானிஸ்தான் சேஃபான நாடு தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து அசீம் முனீரை விட தாலிபான் பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். நான் 2 பேரும் ஏத்துக்கல. சமீபத்தில் ஒரு வீடியோ கூட ஒன்று ட்ரெண்ட் ஆச்சு, இந்தியால இருந்து வந்திருக்கீங்கன்னே அங்க. ஆமா, அங்க வந்து இந்தியர்கள் மேலே அங்கே ஒரு தனி பாசம் இருக்குது. குறிப்பாக கிரிக்கெட் ஆப்கானிஸ்தான் விளையாட ஆரம்பித்ததுலேருந்து அந்த ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் டீமுக்கு அவங்க அந்த டோர்னமெண்ட்லேருந்து வெளில போனால் அடுத்தது யார் ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்கள கேட்டிங்கன்னா ஹிந்துஸ்தான், இந்தியான்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. நீங்கள் நல்லா கவனிக்கணும், ஆப்கானிஸ்தானில் இந்தியாங்கிற வார்த்தை பயன்படுத்த மாட்டாங்க, ஹிந்துஸ்தான், ஹிந்து
அப்படிங்கிற வார்த்தையை தான் அவங்க பயன்படுத்துவாங்க. நம்மளை பார்த்தாலே நீங்கள் எங்கே ஹிந்துலேருந்து வரீங்களா, ஹிந்துஸ்தான்லேருந்து வரீங்களா, ஹிந்துலேருந்து வரீங்களா, நமக்கு என்னமோ தோணும் ஹிந்துவில் வேலை பார்க்குறோமான்னு. கிடையாது. நம்ம நாட்டை வந்து அவங்க அப்படி கூப்பிட்டு ஆப்கானிஸ்தானில் இருக்கிறவங்க பழகிட்டாங்க. ஆப்கானிஸ்தான் போக நான் தயார், எங்களை அனுப்புறதுக்கு நிர்வாகம் தயாராக இல்லை, அதே தான் அவரும் கேட்டிருக்காரு. ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு இந்தியா மேலே எந்த அளவுக்கு மதிப்பு இருக்குன்றதை காட்டணும் அப்படின்னு. கண்டிப்பாக காட்டலாம். கண்டிப்பாக அவங்க நம்ம மேலே நல்ல ஒரு மரியாதை வச்சுருக்காங்க. அதுவும் குறிப்பாக சமீப காலமாக பாகிஸ்தான் தரக்கூடிய தலைவலியினால சீண்டல்னால இந்தியா மேலே இருக்கக்கூடிய அவங்களுடைய மரியாதை கூடிக்கிட்டே போகிறது நம்மளால பார்க்க. நீங்கள் ஏன் எங்களை யூரோப் மாதிரி இல்லை சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ், பீஸ்ஃபுல்லான கண்ட்ரிஸ் அங்கெல்லாம் எங்களை அனுப்பக்கூடாது? ஆனால் என்ன, இவங்க வந்து ஒன்று காலிஸ்தான் இருக்கிற கனடா போக சொல்கிறாங்க, இல்லைன்னா தாலிபான் இருக்கிற ஆப்கானிஸ்தானுக்கு போக சொல்கிறாங்க. அடுத்த கமெண்ட் பார்த்துடலாம். நான் ஈழத்தமிழர், ஐரோப்பாவில் இருந்து தினமும் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்து வருகிறேன். அருமை. வாழ்க பாரதம், வாழ்க மோடிஜி, வாழ்க இலங்கை, வாழ்க தமிழ். வெரி குட், வெரி குட். ஈழத்தமிழர் வந்து நம்ம சேனலை பார்க்குறாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான. அவர் ஒரு விஷயத்த புரிய வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, ஈழத்தமிழர்கள் அப்படின்றவங்க இந்தியாவுக்கு எதிரி. சொல்ல போனா ஒரே சிந்தனை, ஒரே பாரதம் அப்படின்ற சிந்தனை அவர்களுக்குள்ளும் இருக்கு அப்படின்றது இந்த கமெண்ட் வந்து வெளிப்படுத்துது. ஆக்சுவலி இலங்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் நம்ம பகுதியிலேருந்து போனவங்க, சிங்களம் பேசக்கூடியவங்க கலிங்கா அப்படிங்கிற நிலப்பரப்புலேருந்து, இதே ஒரிசா, வெஸ்ட் பெங்கால் பக்கம் இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து போனவங்க. இவங்க எல்லாருமே ஹிந்துவாக இருக்கிற வரைக்கும் அங்கே எந்த பிளவுமே, மொழி பிரச்சனை வரவே இல்லை. மொழி பிரச்சனையே அங்கே வரவே இல்லை. தமிழ் பேசுகிறவங்க ஒரு மதமாகவும் சிங்களம் பேசக்கூடியவர்கள் ஒரு மதமாகவும் மாறிய பிறகு தான் நாங்கள் பிரச்சனைகளே எழத் துவங்கி இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம என்றைக்குமே அது சிங்களம் பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, தமிழ் பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து என்றைக்குமே சகோதரன் தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றி. ஈழத்தமிழர், அவர் பேர் வந்து என்னமோ ஓகே என்னமோ போட்டிருக்காரு. அவருக்கு ரொம்ப நன்றி. இலங்கை தமிழர்களுடைய வாழ்க்கையை வந்து மேம்படணும் அப்படின்னு தொடர்ந்து நான் ப்ரே பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அது வந்து தொடர்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அடுத்த கமெண்ட். வீடியோ தம்ப்நெயில் மற்றும் தலைப்புகளில் மாற்றம் செய்யுங்கள். செய்திகளை மிக அருமையாக தொகுத்து விவரிக்கிறீர்கள். ஆனால் வீடியோ தலைப்புகளில் பயன்படுத்தும் சொற்கள் தெலுங்கு டப்பிங் பட தலைப்புகள் போன்று அலறிய, நடுநடுங்கிய, பதறிய, கதறிய, கெஞ்சிய, புலம்பிய இது போன்று அனாவசியமான சொற்களை பயன்படுத்தாமல் வீடியோவில் சொல்லப்படும் செய்திக்கு பொருத்தமான தலைப்பை எழுதினால் நன்றாக இருக்கும் என்பது என் கருத்து. யூடியூபில் சேனல் புதிதாக பார்ப்பவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து பார்க்க தூண்டுவது தலைப்பு தான். செய்தியை பார்க்கும்போது தலைப்பு சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் உங்களின் புதிய செய்திகளை இக்னோர் செய்யும் வாய்ப்புகள் அதிகம். இது கடைசி லைன் என்னன்னா, நாங்கள் எல்லா வீடியோக்கு வைக்கிற டைட்டிலுமே அந்த வீடியோவுக்கு தொடர்புடையதாக தான் இருக்கும். ஆனால் இந்த 360 பொறுத்த வரைக்கும் 4-5 விஷயத்த டிஸ்கஸ் பண்ணுறோம். அதில் ஏதாவது ஒரு விஷயத்த நாங்கள் தலைப்பு எடுத்து வைக்கிறோம். அதனால பார்க்குறவங்களுக்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவ் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்க்குலாம் வைக்கிற தலைப்பை பார்த்து அவர் சொல்கிறாரு போல இருக்கு. அண்ணன் பேர் தெரியல, தமிழ் ஸ்டைல் அப்படின்னு போட்டிருக்காரு. ஆமாம், தலைப்பு ஏன் அப்படி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், கிளிக் பைட் மூலமாக தான் வீடியோக்குள்ளேயே வராங்க. நாங்களும் வந்து என்னவோ அதை போட்டோன்னா 100 பேருக்கு வீடியோ காட்டிச்சுன்னா 2 பேர் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் 2 பேர் தான் அந்த வீடியோ வந்து பார்ப்பாங்க. எல்லாரும் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்களா இல்லை. ஸோ பதறிய கதறிய அப்படின்னு அதில் ஏதாவது ஒரு மசாலாவை தூவினால் மட்டுமே வந்து வீடியோக்குள்ளே வரக்கூடிய காட்சி நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா இப்போது ஜனம் 360 எடுத்துக்கோங்களேன். ஜனம் 360 வீடியோ வாட்ச் டைம் வந்து எங்களுக்கு வந்து 40 நிமிஷம் நாங்கள் வீடியோ போட்டால் குறைந்தது 20 நிமிஷம் 25 நிமிஷம் உள்ளே வரவங்க அந்த வீடியோவை பார்க்குறாங்க. ஆனால் உள்ளே வரக்கூடியவங்க ரொம்ப கம்மியான ஆட்களாக இருக்காங்க. எங்களுடைய டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ், எங்களுடைய பியாண்ட் ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டாலே 1 லட்சம் வியூ சாலிடாக அடிக்கும். பட் ஜனம் 360 வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதை நோக்கி போயிட்டுருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நார்மலான ஹெட்லைன்ஸ் தான் வைக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுடைய தன்மை அது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கான வரவேற்பு கிளிக் பைட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் அந்த மாதிரி வைக்கிறோம். இரண்டையுமே மிக்ஸ் பண்ணி அப்பப்போ வச்சா தான் உங்களை மாதிரி இருக்கக்கூடியவங்களும் எங்கள் வீடியோ பார்ப்பாங்க. தெலுங்கு படம் டப்பிங், ரே இதுதான்டா போலீஸ், அப்புறம் என்ன இந்த ரெக்கார்டுடா அப்படிங்கிற மாதிரி வச்சாதான் வந்து நமக்கு சில பேர் மற்றவங்களும் பார்ப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றி தமிழ் ஸ்டைல். அடுத்தது, நானும் ஒரு சங்கி. ஆனால் கண்ணாடி அணிந்தவர் எதுக்கு 2 சட்டை ஒரே நேரத்தில் அணிந்துள்ளார்? இது வடவனை குறிக்குமே. இது நம் இடத்திற்கு தேவையா? யார சொல்றாங்க? கண்ணாடி கழட்டிட்டு எப்படி படிச்சீங்க? முன்னாடியே படிச்சு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் கமெண்ட்டை. சரி, ஏன் 2 ஷர்ட் போட்டிருக்கீங்க? குளிரா? குளிர் இல்லை, ட்ரெஸ் அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களோட சாய்ஸாக நான் பார்க்குறேன். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும்
அடிப்படையில் பாரத நாடு ஃபுல்லாகவே வேஷ்டி மேலாடை அப்படின்றது ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் மாறுது. அப்படிதான், அதுதான் விஷயம். ஸோ வேஷ்டி சட்டை அப்படின்னு பார்த்தா இது தமிழ்நாடு, குர்தா அப்படின்னு பார்த்தா இது இன்னொரு அப்படின்ற பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அப்படின்றது என்னுடைய புரிதல். நீங்கள் நார்த்தில் என்ன ட்ரெஸ்ஸு போடுறாங்களோ அதை இங்கே போட்டால் தப்பு இல்லை அப்படின்றது எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலி என்னோட ஒரிஜினலாக எனக்கு இன்னும் எப்படி போடுறது பிடிக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி கோட்டை இது போட்டுட்டு கீழே வேஷ்டி கட்டுறது எனக்கு பிடிக்கும். ஆனால் இந்த சூழ்நிலைக்காக இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன். ஆக்சுவலி என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் யாருமே ஆங்கர்ஸ் கிடையாது. இப்போ நானும் ஆங்கர் கிடையாது, அபினும் ஆங்கர் கிடையாது. எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வேறு விஷயங்கள் இருக்குது. எங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்காக நாங்கள் வந்து வீடியோ கேமரா முன்னாடி வந்து பேசுகிறோம். அப்படி பேசும்போது நாங்கள் வந்து ஆங்கராக இருந்தால் எங்களுக்கு என்ன வேலை, கரெக்டாக அந்த காஸ்டியூமில் வரலாம், மேக்கப் பண்ணிவிட்டு நீட்டாக நாங்கள் உட்காந்துட்ருப்போம். எங்களுக்கு கான்டென்ட் வரும், டெஸ்க்குக்கு வரும், நாங்கள் அதை எடுத்துகிட்டு ஒரு தடவை படித்து பார்த்துட்டு நாங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம். பட் எங்களுடைய வேலை அப்படி கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் எங்களுக்கு இருக்குது. அதுக்கு நடுவில் நாங்கள் நேரம் கண்டுபிடிச்சி வீடியோவை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது எங்களால் வந்து கசங்கின சட்டை இல்லாமல் கசங்காத சட்டை போட்டு வந்து உட்கார்றது பெரிய பிரச்சனை, முடி சீவுறது ஒரு பெரிய பிரச்சனை. நிறைய பேர் நீங்கள் முடி சீவுங்க ஆனந்த், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, மேக்கப் பண்ணுங்க அப்படி சொல்கிறீங்க, செருப்பு ஸ்லிப்பர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நாங்கள் ப்ரொஃபஷனல் ஆங்கர்ஸ் கிடையாது. நாங்கள் இந்த விஷயத்தை எங்களால் சொல்ல முடியும், நாங்கள் சொல்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை நாங்கள் வந்து வீடியோ பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து சில நேரத்தில் சட்டை கசங்கி இருக்கும், சில நேரத்தில் வந்து அந்த மாதிரி காரணங்களுக்காகவும் கோட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய அளவுக்கு பார்ட் ஆஃப் ட்ரெஸ் வந்து மறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி வந்து சில நேரத்தில் நீங்கள் ஒரு சங்கின்னு சொல்லிக்கிறீங்க, நீங்கள் அதை எந்த அர்த்தத்தில் எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. வடக்கு தெற்குன்னு பிரிக்கிறதுல எனக்கு விருப்பமே கிடையாது. அதனால இந்த கமெண்ட் எனக்கு கொஞ்சம் ஹர்ட் பண்ணியிருக்கு. வடக்குன்னு சொன்னதுனால ஹர்ட் பண்ணியிருக்கு. அது வடவனோட ட்ரெஸ், அதை ஏன் நம்ம இடத்துக்கு அப்படின்னு நீங்கள் பிரித்து பார்க்குறீங்களே, அது என்ன ஹர்ட் பண்ணியிருக்கு. என்னை பற்றின கமெண்ட் ஹர்ட் பண்ணி பிரித்து பார்க்காதீங்க, அபினோவை ஹர்ட் பண்ணாதீங்க. வேற ஏதாவது கமெண்ட் இருக்கா அபினோ? வெங்காயம் டைட்டில் வைக்காதீங்க. ஓகே, திருப்பி டைட்டில். அப்புறம் நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன். ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் சேர்க்கறதுக்கு நாங்கள் எவ்வளோ பாடுபடுறோம், நீங்கள் என்ன அன்சப்ஸ்கிரைப்? அது நேற்று அந்த ஸ்மாஷ் அப்படின்னு ஒரு மெசேஜ், அதை தாக்கு பிடிக்குமா பிரம்மோஸ்ன்ற மாதிரி டைட்டில் வச்சுருந்தோம். இப்போ என்ன எப்படி ஹர்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி அவர் அந்த டைட்டில் ஹர்ட் ஆகிட்டார் போல. மன்னிப்பு கேட்டுருங்க. நாங்கள் என்றைக்குமே இந்தியாவுக்கு எதிராக பேச மாட்டோம். தப்பு நான் தான் வச்சேன்றதை சொல்லலாம். ஸோ வந்து சில நேரத்தில் தான் சொல்கிறேன், டைட்டில் வந்து இப்போ நீங்கள் அந்த டைட்டிலை பற்றி பேச வச்சுருக்கோம்ல உங்களை, அதுதான் வந்து அந்த டைட்டில் வைக்கிறதுக்கான நோக்கம் அப்படின்றத நீங்கள் புரியல. ஸ்மாஷ் மிசைல் அது வந்து வேஸ்ட் அப்படின்னு நாங்களே தம்பில் போட்டா அப்படிதான் போயிட்டீங்க. ஆமாம், இது வேஸ்ட் தான்ட்டு, வீடியோ வேஸ்ட் தான்ட்டு ஸ்க்ரால். இப்போ பிரம்மோஸோட ஒரு கம்பேரிசன் அந்த இடத்துல நாங்கள் வைக்கும்போது, இந்த மிசைல் என்ன, பிரம்மோஸ் என்ன, எது வந்து பலம் வாய்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆவல் உங்களுக்கு எழும். இப்போ நீங்களும் பார்த்தீங்கன்னா வியூஸ் அதிகமாகும். அது எங்களுக்கு அவர் பிரம்மோஸை நீங்கள் அப்படி பேசுனதுனால ஏன் கோச்சிக்கிட்டாருன்னா அவர் பேர் பார்த்தா உங்களுக்கு புரியும். பிரம்மானந்த், அவர் பேரே வந்து பிரம்மானந்த். ஸோ உங்களுடைய நேரம் வந்து எங்களுடைய இதுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரையும் சப்ஸ்கிரைபரை சேர்த்துட்டு இருக்கோம். நீங்கள் பாட்டுக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனீங்கன்னா பண்ணாதீங்க. முடிஞ்சால் இன்னும் 4 நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. என்றைக்குமே தமிழ் ஜனம் இந்தியா பாரதம் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு எதிராக போகவே போகாது, சிந்திக்கவே சிந்திக்காது. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம சேனலில் இடமும் கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே, நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அநேகமாக எல்லா முக்கிய டாபிக்ஸையும் நாம் இன்னைக்கு கவர் பண்ணிட்டோம். அதனால் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி திரும்பவும் இந்த புதுசாக யாராவது வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ் ஜனம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரியான காணொளிகள் தொடர்ந்து உங்களையும் வந்து அடையும், எங்களுக்கும் சப்ஸ்கிரைபர் பேஸ் அதிகரிக்கும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.